பெரிய ஸ்க்ரீனில் 4Kல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு அப்ரோச் அண்ட் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் தயால் சார். இந்த மாதிரி ஒரு படத்தை இன்றைக்கி மவுண்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டென்ஸான ஒரு ஃபிலிம் அண்ட் ஒரு டென்ஸான தீம் அண்ட் அது ரொம்ப சின்சியரான ஒரு எஃபர்ட். அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் தி ஆர்டிஸ்ட் for being a part of this film. It means a lot. And first தயால் சார் எங்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது அவர் என்ன இன்டென்சிட்டியோட சொன்னாரோ, என்ன ஒரு டென்ஸாக சொன்னாரோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது. அண்ட் வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கும் அந்த படத்துக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டை பாடின எல்லா சிங்கர்ஸ், விஜய் பிரகாஷ், எம்டி பல்லவி அண்ட் மதுச்சேம்பாலா, இந்த பாட்டுக்கு என்ன ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வரணுமோ, என்ன ஒரு சோல் எடுத்துகிட்டு வரணுமோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் தயால் சார் ஃபார் மேக்கிங் மீ a part of this film. And also as a captain of the ship, I know நீங்கள் வெறும் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் how you maintain everything, that's your strong point. And I wish you all the best and I wish you that you make hundreds and hundreds of films and entertainers. Thank you so much. Thanks a lot. முதல்ல தர்புகா சிவா சார், பயங்கர பிரமிப்பான விஷயம் என்னென்னா, ஒரு லிரிக்ஸை கையில் கொடுத்து அதுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ஒன்று. ஆனால் ஒரு கவிதையை, ஒரு பாரதியார் அவருடைய கவிதையை கொடுத்து அது இசை வடிவமாக எப்படி வருங்கிறது இயக்குனர் ஒரு இது வச்சுருந்துருப்பார். ஆனால் நாங்கள் முதல்ல கேட்கும் போது பயங்கர பிரமிப்பாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த படத்தோட எல்லா பாடல்களும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட கவிதையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இசையமைக்க சொன்ன பாடல்கள், அதை இப்படி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு எமோஷன் பேசுது. அதை அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட பயங்கர ஸ்ட்ராங்கே எனக்கு சாரும் ஒத்துப்பாரு, தயால் சாரும். பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எப்படி நீங்கள் இசை பாடல்கள் பார்க்குறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருக்காரு. எனக்கு ஒன்றே அவர் நிறையா படங்கள் பண்ணோம். அது அவர்கிட்ட லாஸ்ட் டைமும் நான் சொன்னேன், எங்கே சார் பண்ண மாட்டீங்கன்ட்டு. இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் சார் நீங்கள். அடுத்து இந்த ஆல்ரெடி இந்த திரைப்படத்தை பற்றி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் தேவையான அளவுக்கு தாண்டி நிறைய டீட்டெயிலாகவே நான் தான் சொன்னேன் சார்கிட்ட, கிட்டத்தட்ட படத்தில் இருக்க எல்லாமே சொல்லிட்டீங்களே சார் அப்படின்ட்டு. இது நிறையா அலசியிருக்கிறாரு. திரைப்படத்தோட எந்த களத்தை பேசுது இது அதெல்லாமே நிறையா பேசியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த படத்தை முதல்ல என்னை கதை படிக்க தான் என்னை கூப்பிட்டுருந்தாரு. படிச்சுட்டு எப்படி இருக்குது சும்மா படித்து பாருங்கன்ட்டு. எனக்கு இந்த கதை படித்தவுடனே முதல்ல தோணுனது எடுத்த உடனே கடலூர் அப்படின்னு படித்தேன். அடுத்து விழுப்புரத்தில் நடக்கிற கதை. அதுவே ஏன்னா நாங்கள் கனெக்ட் ஆனதே அதில் தான். இந்த மாதிரி ஒருத்தவர் இயக்குனர் உங்களை பற்றி பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையிலேருந்து சொன்னாங்க. யாருங்க அப்படின்னா, தயால் பத்மநாபன் அப்படின்னாங்க. என்ன பேசினாரு? இந்த மாதிரி உங்கள் திரைப்படத்தை பற்றி பேசினார். அவர் யாருங்கன்னா, கன்னடத்தில் பெரிய இயக்குனருங்க, அவர் 20 படத்துக்கு மேலே எடுத்திருக்காரு, கொன்றால் பாவங்கிற படம் இங்கே எடுக்கிறாரு. அப்போது அவரை பற்றி விசாரிக்கும் போது அவர் விழுப்புரம் தெரிஞ்சுது. விழுப்புரத்துலேருந்து போய் ஒருத்தர் பெங்களூர் போய் கன்னடத்தில் 20 படம் எடுத்திருக்காரான்னு அப்படி தான் தேட ஆரம்பித்தேன் அவரை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கனெக்ட் ஆனோம். முக்கியமாக இந்த கதை படிக்கிறப்போ எனக்கு காலகாலமாக நம்ம சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இப்படிலாம் நிறைய திரைப்படங்களை பேசுகிறோம் அந்த களத்தை. ஆனால் எனக்கு ஒரு கடலூர், விழுப்புரம், ஒரு திட்டக்குடி, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை இப்படி பேசுகிற கதைகள் ரொம்ப அபூர்வமாகவே இருக்குது. அதில் இவர் இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த களத்துலேருந்து நான் போகும்போது அது எனக்கு இன்னும் எனக்கு பயங்கர ரொம்ப ரொம்ப இதாக ஈடுபாடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதை பேசுகிற களம் அது இது எந்த இடத்துலையும் பிரச்சார நெடியாக மாறாமல் அதை எப்படி அதை அணுகணுங்கிறத ரொம்ப சரியாக அணுகியிருக்கிறாரு. எனக்கு கிட்டத்தட்ட கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா இதுக்கு அதோட மேலே பாண்டே சார் ஃபஸ்ட்டே சொன்னார். அவர் சார் இது யார் சார் நடிக்கிறா போலீஸ் அப்படின்னு, ரங்கராஜன் பாண்டே நடிக்கிறார் அப்படின்னோடனே நான் கவிதா வாரி சார்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அது நாங்களும் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனால் கடைசியாக அது பாண்டே சார்கிட்ட நின்றுடுச்சேன். அப்புறம் நான் பாண்டே சாரை மைண்டில் வச்சுக்கிட்டு திருப்பி அதை படிக்கும்போது பார்த்தா ஆமாம் கரெக்டாக இருப்பார். அப்புறம் நான் பாண்டே சார்கிட்டையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தடவை கேட்டேன், சார் கிட்டத்தட்ட உங்களை ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக கொஞ்சம் உங்கள்கிட்ட வேறுபட்டு நின்று நாங்கள் உங்களை கொஞ்சம் வேறுபட்டு உங்களை பார்க்குற பார்வையே நாங்கள் கொஞ்சம் ஒரு வெறுப்பு பார்வையை எப்படி சொல்லிடக்கூடாதுல்ல, கொஞ்சம் இதாக இருக்கும்போது ஆனால் நீங்கள் நடிக்கும் போது
நீங்கள் நடிக்கும் போது ஆனால் சில பேரை வந்து பிடிக்கவே பிடிக்காது கடைசி வரைக்கும். இவர் நடிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கவிதா சொல்லுங்கள் சார், ரொம்ப இவர் என்ன சார் ரொம்ப பிடிச்சி போயிடுது நம்மளுக்கு, இவ்வளோ அற்புதமாக நடிக்கிறது. ஆமாம் சார் அப்படின்ட்டு அப்புறம் நான் ரங்கராஜன் பாண்டே சாரை போய் டிஸ்கஸ் பண்ணால் கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரே ஒத்துக்கிறாரு. சார் நான் நடிக்கலை சார், என் கேரக்டர் அதான் சார்ன்ட்டார் அவர். கிட்டத்தட்ட அந்த இதில் தான் இருக்காரு. என்னப்பா இவர் நடிக்கலன்றாரு, ஆனால் அவ்வளோ அற்புதமாக. நான் ஆக்சுவலாக படிக்கும் போது எங்களுக்கு வந்து பாண்டே சார் வந்தாருன்னா இது எதுக்காக இவங்க பாண்டே சார் உள்ளே சேர்க்குறாங்க, ஏதாவது சரி இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு இது இருக்குமா அது இருக்குமாலாம் யோசிக்கிறோம். ஆனால் அவர் நடிக்கிறத பார்த்துட்டு அவுட்புட்டை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவர் பேசுகிற அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து அவர் ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக வந்து வெற்றி வந்து இங்கே இல்லை, ஆனால் வந்து இந்த படம் வந்து அவருக்கு எப்படி வந்து எல்லா கதைகளும் அவர் வந்து சூஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த படம் அவரோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இது பேசுகிற விஷயங்களாகட்டும் எல்லாமே. அப்புறம் கவிதா பாரதி நிறையா இப்போ எல்லாருமே கவிதா பாரதியோட ரைட்டிங் இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான அந்த டைலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ ஷார்ப்பாக அவர் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு பிரச்சாரமாக இந்த படத்தை பார்க்க மாட்டீங்க. இந்த படத்தோட எடிட்டர் பூபதி அவர்கள் அவரும் சரி ரொம்ப இந்த படத்துக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தயாள் சார் எனக்கு வந்து நம்ம நிறையா வந்து படித்து நான் வந்து வி சேகர் சார் வந்து ஒரு மினிமலான ஒரு படம் எடுப்பார். கேஎஸ் ரவிக்குமார் சார் ரொம்ப ஷெடியூலாக கரெக்டாக பிளான் பண்ணி எடுப்பார். மணிவண்ணன் சாரோட அந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஒர்க்காக பண்ணும்போது வேறு படங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஒரு பிரம்மாண்டம் நம்ம ஒர்க் பண்ணும் போதே நம்மளுக்கு இது வேணும் இது தேவைப்படுதுன்னு இந்த மினிமலில் ஒரு மேஜிக் எப்படி பண்ண முடியுங்கிறது இந்த கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ வந்து அவரோட அந்த மினிமல் மேஜிக் வந்து எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து இந்த இயக்குநர்கள்லாம் பேசுகிறோம், மணிவண்ணன் சார் இதெல்லாமே கிட்டத்தட்ட அந்த சீனியாரிட்டிக்காக கிடையாது. நான் சொல்கிறது வந்து அந்த இயக்குனராக அந்த பார்வையை சொல்கிறேன். அவங்கெல்லாம் எப்படி ஒரு 50 படம் 100 படம் ராமநாதன் சார் 100 படம் பண்ணார்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் கன்னடத்தில் 20 முடிஞ்சு போச்சு, தமிழில் 100 படம் பண்ணிடுவார் நான் நம்புகிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே ஏன்னா டீம்லேயும் நான் இருக்கிறதுனால தனித்தனியாக வாழ்த்துறதுக்கு இல்லை, இந்த படத்தை வந்து சரியாக வந்து மக்களிடையே கொண்டு போகிறது வந்து பத்திரிகையாளர் நீங்கள் தான். இந்த படத்தில் நான் அசோசியேட் ஆனது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். லைஃப்பில் வந்து நான் நல்ல ஒரு மகளாக இல்லை நல்ல ஒரு சிஸ்டரா இல்லை நல்ல ஒரு நடிகையா இந்த மாதிரி எந்த ரோலில் நான் வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா நான் ஒரு அம்மா. அந்த அம்மாங்கிற விஷயம் எனக்கு கிடைச்சதுலேருந்து நான் வந்து அதுதான் என்னோடய பெரிய பிளெஸ்ஸிங்காக என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்றைக்கி அந்த சாங் வந்து டச்ட் மீ ஸோ மச். என்னோடய கெரியரில் எனக்கு இது 2வது அம்மா பாட்டு. அண்ட் அந்த பாட்டு இவ்வளோ அழகாக கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ. அண்ட் அது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் எலைட்டட் ஆக்சுவலி. அப்புறம் ஓகே இன்றைக்கி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி விழாவின் ஃபோக்கஸே பாண்டே சார் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ வில் ஆல்சோ கம் டு தட். ஃபஸ்ட்டு டே என்னோடய காம்பினேஷனே அவர் கூட தான். ஸோ அங்கே போய் இறங்கிட்டு தான் எனக்கு இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னும் போது இவரை நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம். எனக்கு அது வந்து ஒரு கோ ஆக்டராக எனக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த கிவ் அண்ட் டேக் எப்படி போகும், இப்படியெல்லாம் எனக்கு பல கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னோன்னே வேறு லெவலில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டார் அவர். எனக்கு அந்த ஃபீலே வரல, இவர் கூட தான் நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, இன்னொரு சக நடிகர் கூட நடிக்கிற அந்த ஃபீல்லே அப்படி போயிடுச்சு. ஸோ சார் யூ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப் சார். ஸோ டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை சக்ஸஸ் ஆக்கி கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் எல்லாம் அதை பற்றி நல்லா எழுதி எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி தர்புகா சிவா சாரோட பாட்டு வந்து உண்மையாக பயங்கரமாக டச் பண்ணிச்சு. அந்த முத்தம் கொடு ஒரு முத்தம் கொடு வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வழக்கம் போல் தயாள் சாரை பற்றி தான் பேசணும். ரொம்ப பிளான்டாக ரொம்ப கரெக்டாக ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயந்தான். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள நடிகர்களை வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்றது இன்வைட் பண்ணுறதுக்குள்ள அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூட இவ்வளவு சின்சியராக ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. அவ்வளவு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி குரல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வருது, அன்பிற்கு உண்டு அடைக்கும் நாள் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா நான் அந்த படத்தை சும்மா ஒரே ஒரு நாள் தான் எனக்கு ஷூட்டிங்கு. ஆனால் அந்த ஒரு நாளில் தாண்டி போன தடவை இங்கே இடையில் பேசும்பொழுது அவர் வந்து எதிர்த்தரப்புலேருந்து அவங்களுடைய கஷ்டத்தை அவங்களுடைய துயரத்தை பார்க்குறது எனக்கு ரொம்ப அபூர்வமாகவும் அது ரொம்ப இங்கே தேவைன்னு நினைக்கிறோன்னு ஒன்று பேசினார். அது சூப்பர். அது அப்புறம் எல்லாரும் சொல்கிற மாதிரி
பாண்டியா சார் தான் இன்னைக்கு கண்டென்ட்டு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் இல்லை நான் சொல்கிறேன். அதாவது இவங்க சொன்னாங்கல்ல, அங்கே வந்து சார் வந்து ரொம்ப இயல்பாக நடித்தார், நம்ம அவர் மேலே வேறு ஒரு பார்வையோட பார்க்குறோம், ஆனால் வந்து இங்கே இருக்கும்போது இருந்தாருன்னு. அதனால தான் இவர் யார் மேலே ஏற்கனவே பயங்கர விமர்சனம்லாம் வைப்பாரோ அவங்களே இவரை கூப்பிட்டு மேடையில் கௌரவம்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுதான் அவருடைய வெற்றி. ஏன்னா நடுநிலையாக நிறையா நல்ல விஷயங்களை பேசுகிற ஒரு முக்கியமான ஊடகவியலாளராக நிச்சயமாக நாங்கள் அவரை பார்க்குறோம். ஸோ அவர் இந்த படத்துக்கு இருக்கிறது பெரிய பலமாக பார்க்குறோம். அப்புறம் கவிதா பாரதி சாரோட ரைட்டிங்கு அது எப்போயுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஷான் சாரோட கோஆர்டினேஷன், அப்புறம் சுப்பிரமணிய சிவான அவர் இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இந்த படத்துக்கே ஒரு பெருமையான கரெக்டு தானே. அப்படி ஆமாம், அப்படி ஒரு விஷயம் அது. அப்புறம் ப்ரொடியூசர் சாரோட நான் இந்த படம் இல்லாமல் டார்க் ரெட்டுன்னு இன்னொரு படமும் நடிக்கிறேன். ஸோ நிறைய படங்கள் ஒரு தொடர்ந்து எடுக்கணும், அந்த படங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்பி கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். தலைவர்களிலேயே ஒரு கூட்டத்தை எப்படி கையாள வேண்டும், ஊடகத்துறையினருக்கு எந்தளவுக்கு சுதந்திரத்தையும் எந்தளவுக்கு சிக்கல் இல்லாத ஒரு கூட்டத்தையும் தர வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக எல்லாத்தையும் உணர்ந்து எந்த சிக்கலும் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் மற்ற தலைவர்கள்லாம் கூட்டத்தில் 2 மணி 1 மணி 3 மணிக்கெலாம் போய் பேசுவாங்க. அவர் மட்டும் அப்படி இல்லை. எல்லா கூட்டங்களிலும் 10 மணிக்குள்ளே அவர் பேசி முடிச்சிருவார். காரணம், அது 10 மணிலேயே 9 மணிக்கு முதல்ல தொடங்கும் போதே அன்றைய முக்கிய செய்திகளை பேசிவிட்டு, இன்றைக்கி இதுதான் முக்கியமான செய்தி, நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் பேசுவோம், அதனால் சீப் ரிப்போர்ட்டர்லாம் கிளம்புங்க, போய் தலைப்புச் செய்திகளை ஏற்றிருங்கன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 ப்ரெஸ் மீட் 5 ப்ரெஸ் மீட் இவ்வளோலாம் பார்த்துட்டு வந்து மிகவும் நெருக்கடிகளோடு உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு உங்கள் கஷ்டம், உங்கள் சிக்கல்கள் அந்த இடத்துலேருந்து புரிந்து வந்தவர் நான் என்பதால் மிகச் சுருக்கமாக பேசி விடுகிறேன். சுருக்கமாக பேசுகிறேங்கிறது தான் இவ்வளோ நீளமாக பேசியிருக்கேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பொது புத்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, பொது சமூகம் எதை புரிந்து கொண்டிருக்கிறதோ, எதை எப்படி நடத்துகிறதோ அதை அப்படியே சொல்வதற்கு ஒரு கலைப்படைப்பு தேவையில்லை. கலை சாமானியர்களுக்கானது, சரியாக சொன்னால் மைனாரிட்டிகளுக்கானது. பொதுவாக நமக்கு இப்போது இந்த தலைமுறைக்கு நாம் உட்பட சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் நம்பிக்கை குறைந்து வருகிறது, அல்லது நீதிக்காக காத்திருக்கிற பொறுமை நமக்கு குறைந்திருக்கிறது. எந்த குற்றம் நடந்தாலும் நாம் விரும்புகிற நியாய தீர்ப்பு என்னென்னா, அவங்கள என்கவுண்டரில் போட்டுறணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மொத்த சமூகம் மொத்தம் நாடும் எதிர்பார்க்கிறது. அது என்கவுண்டர்னால் என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண மாவுக்கட்டு கையங்காலையும் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து அடுத்த நாள் மாவுக்கட்டு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான்னா நமக்கு பாதி நீதி வென்று விட்டதாக நாம் நம்புகிறோம். அதில் காசு இல்லாதவனுக்கு உண்மையான கட்டு, பணம் இருக்கிற குற்றவாளிகளுக்கு அந்த கட்டுக்குள்ளே ஒன்று இருக்காது, வெறும் கட்டுத்தான் இருக்கும் என்பது நம்மில் பலருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அப்படி என்கவுண்டரையும் மரணத்தையும் உடனடி தண்டனையாக கருதுகிற இந்த சமூகத்தில் இந்த படம் நீதி தருகிற, நீதிமன்றம் தருகிற மரண தண்டனையே வேண்டாம், அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்பதை பேசுகிறது. அந்த வகையில் தயால் பத்மநாபன் வெறும் ஒரு வணிகத்திற்கான இயக்குனர் அல்ல, அவர் இந்த சமூகத்திற்கான பொறுப்பை உணர்ந்து படத்தை எடுத்திருக்கிற இயக்குனர். அவர் கன்னடத்தில் தனக்கென ஒரு பாணியை வைத்து, தனக்கென ஒரு வட்டத்தை வைத்து, இங்கு நாம் யாரையெல்லாம் போற்றுகிறோமோ போற்றினோமோ அந்த போற்றப்படுகிற ஒரு இயக்குனராக தமிழ்நாட்டிலிருந்து போய் கன்னடத்தை வெற்றி கொண்டிருக்கிற ஒரு இயக்குனர். அவருக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து இது முன்னோட்டம் என்பதனால் இதுக்கு மேல் நான் கதைக்குள்ளே நான் போக விரும்பலை. இது முன்னோட்டம். தர்புகா அவர்களை பற்றி ஷான் பேசினார், பேசியவர்கள்லாம் தொட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். 7வது மனிதனில் ஒரு பாட்டு வரும், ஒரு பாரதியார் பாட்டு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லைன்னு எல் வைத்தியநாதன் சார் பண்ணியிருப்பாங்க. ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாடலுக்கு அடுத்தபடியாக பாரதியாரை எல்லா இடத்திலும் கொண்டு சேர்க்கிற ஒரு பாடலை தர்புகா தந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். இப்போ பாரதியார் பாட்டுகளை கூட நம்ம கேட்டிருப்போம். எல்லா சபைகளிலும் பாரதிக்கு இடம் உண்டு,
பாரதிதாசனுக்கு இடமில்லை. அதில் இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது. ஒரு கனக சொற்பதத்தினம் தன்னை பாரதிதாசனாக அறிவித்துக் கொண்டாலும் கூட பாரதியை ஏற்றுக்கொண்டவர்கள் பாரதிதாசனை நிராகரிக்க செய்கிறார்கள், அது மறைத்து விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அப்படி ஒரு பாடலை எடுத்து முத்தம் கொடு என்கிற, அதுவும் பவேந்தர் பாடல்கள், நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினச்சேன். அதில் பார்த்தேன் பாடல் கவிஞர் பாரதிதாசன் இருந்தது. தயவுசெய்து அதை பாவேந்தர் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் பாடல்கள்லாம் நமக்கு எழுச்சிமிக்க பாடல்களாக தான் தெரியும். அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிக மென்மையான பாடலை எடுத்து தயார் பண்ணியிருக்காரு. இந்த கதைகளை பேசிட்டு அதுக்கான பாடலுக்கான காட்சிகள் எல்லாம் பேசும்போது, நான் உங்களுக்கு 2 பாட்டு அனுப்புகிறேன் சார், நைட்டு கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்கிட்ட யார் பாட்டுங்க அப்படின்னு. பாட்டு யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லை தெரியலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். பாட்டு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அனுப்புனார். இந்த 2 பாடலும் பாரதியார் பாட்டும் இந்த பாரதிதாசன் பாடலை அனுப்புனார். கேட்டால் சார் இது எப்படி சார் முடியுமா பாடலாக்க, இல்லை தர்புகா பண்ணுவாருன்னு சொன்னார். அப்போது அந்த பாடலை எடுக்கும்போதே அவருக்கு இசையமைப்பாளர் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை மிக அழகாக கொண்டு சேர்த்திருக்கிறார். பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இந்த படம் மிகப்பெரிய நினைவஞ்சலியாக இருக்கும். ஒளிப்பதிவாளர் பன்னீர் அவர் வரல, ரொம்ப ஒரு சீனியர் ஒளிப்பதிவாளர். அவர் இந்த படத்தினுடைய இவருடைய தயாளனுடைய வேகத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஈடு கொடுக்கறது. பொதுவாக பன்னீர் சார் படம் பண்ணும்போது ஷார்ட்டை என்ன வேணுங்கிறத சொல்லிட்டு இயக்குநர்கள் ஒதுங்கி விழுவார்கள். பன்னீர் தான் அவர் வைப்பார், ஷார்ட் வைப்பார், அவர் தான் லைட் வைப்பார். லைட் எங்கே வைக்கணும், அதுக்கு அந்த ஸ்டாண்டு எத்தனை ஃபில்டர் இருக்கிறது வரைக்கும் சொல்லி பாவம் அவருக்கு இவருக்கும் கொஞ்சம் இவருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவருக்கு 2 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு அவர் கொண்டு வந்துட்டார். வாழ்த்துக்கள். வெற்றிக்கு பொதுவாக ஒரு வெற்றி என்பதனுடைய பேர் போலவே நடிகர் வெற்றி ஒரு கதையை தேர்ந்தெடுத்தல், அது நல்ல கதை அப்படிங்கிற பெயரை அவர் பெற்று வைத்திருக்கிறார். இந்த படம் அதற்கு மேலும் ஒரு சான்று. மற்றும் என்னுடைய சக தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எல்லோரும் முன்மொழிந்திருக்கிறதை நானும் வழிமொழியத்தான் வேண்டும். ரங்கராஜ் சார் அவர் சொல்லும்போது எங்கெங்கேயும் யாரையோ சொல்லி கடைசியில் இந்த கேரக்டரு சார் ரங்கராஜ் பாண்டே முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இல்லை ரங்கராஜ் பாண்டே வேணுமான்னு கேட்குறீங்களா, முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை சார் முடிவு பண்ணியிருக்கேன் சார், பேசிட்டேன் சார்னாரு. பேசிட்டு வந்த பிறகு கருத்து எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு. அரசியல் ரீதியாக நேர் எதிர்கோணத்தில் நிற்கக்கூடியவன் நான், அல்லது இங்கே இருக்கிற நாங்கள். நான் உண்மையிலேயே அவரை எதிர்கொள்வதற்கு ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் இருந்தேன். சார் இன்றைக்கி பழனி சார் கதை சொல்ல போனோம், வரீங்களான்னு கேட்டார் இயக்குனர். நான் நடிகனாகவோ இல்லை அவர் நண்பனாகவோ இருந்திருந்தால் நான் நிச்சயமாக வந்திருக்க மாட்டேன். பார்த்துக்கலாம் சார், இதில் கதையிலும் எழுத்திலும் பங்கு இருப்பதால் வரேன் சார். அங்கே பொதுவாக தான் பேசணும், வேறு எதுவும் இல்லை. படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த பிறகு பொதுவாகவே நமக்கு எப்பவுமே முன் முடிவுகள் இருக்கும்ல. இப்போதும் ஒருபோதும் நான் அவருடைய அரசியலோடு முரண்பட்டு தான் இப்போ அதை மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் நடிகராக அவருடைய அர்ப்பணிப்பு எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைத்தது. எந்த இடத்திலும் அவர் தன்னுடைய அறிவு கொண்டு எந்த காட்சியும் அணுகவே இல்லை. இது தப்பு, இது சரின்னு எதுவுமே சொல்லலை. அவர் இதை இப்படி பண்ணால் சரியாக இருக்குமா, அப்படி பண்ணால் சரியாக இருக்குமான்னு கேட்டார். அந்த இயக்குனர் என்ன எதிர்பார்த்தாரோ, என்ன எதிர்பார்த்து எழுதணுமோ, முடிந்தவரை அதை கொண்டு வர்றதுக்கு அவர் காட்டிய ஆர்வம் நாம் அறிந்த ரங்கராஜ் பாண்டே இல்லாது. அதற்கு பிறகு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வெளியில் அவருக்கு என்ன ஆளுமை இருக்கோ அந்த படப்பிடிப்பு அரங்கத்திற்குள் வரும்போது அந்த கிரீடத்தை அவர் சுமந்து கொண்டு வரவே இல்லை. கேரவான்குள்ளே வச்சுருந்தாரான்னு தெரியாது, இல்லை வீட்டிலேயே கழட்டி வச்சிட்டாரான்னு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஒரு ஃபோன் அவர் கேமராவுக்கு முன்னாடி பேசவே இல்லை. எப்போதும் ஒருத்தர் அழைத்து அவருக்காக ஒரு செகண்டு கூட காத்துக்கிட்டு இருந்ததில்லை அவர் வர்றதுக்காக. இன்னொன்று போய் கேரவானில் உட்காருங்கன்னு சொன்னாருன்னா அவர் நான் வேணாம் சார் நான் அங்கேயே இருக்குன்னு பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலேயே அவருடைய அர்ப்பணிப்பை நான் வியந்து பாராட்டுகிறேன். ஒரு இதில் ஒரு டயலாக் வரும், இவர் சொல்லுவார் சட்டத்தை பற்றி அவர் பேசும். இந்த படம் என்னவென்றால், இந்த படம் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த படம் காட்சிகளை விடவும் உரையாடல் மூலமாக மிகப்பெரிய தர்க்கத்தையும் விவாதத்தையும் ஒவ்வொரு காட்சிகளுக்குள்ளும் நடத்தி கொண்டே போகிற படம் தான் இது.
ஒரு தூக்கு தண்டனை கைதி அரசினுடைய கருவியாக இருக்கிற ஒரு ஜெயிலர், இவங்க 2 பேருக்கும் நடக்கிற பெரும்பான்மையான உரையாடல் தான் இந்த படம். அந்த அரசினுடைய அதிகாரத்தினுடைய சின்னமாகத்தான் அவர் வந்து பாண்டி பண்ணியிருப்பார். அதில் பேசும்போது ஒரு டைலாக் வரும், ஒரே நாடு ஒரே சட்டம். சார் இது நீங்கள் எனக்குன்னே எழுதுனீங்களா சார், என்ன வச்சே பேச வைக்கிறீங்கன்னாரு. உண்மையிலே அவருடைய பணி புரிந்தது மிகவும் நல்ல அனுபவம் சார். நம்ம வெளியில் அரசியலாக எல்லாத்துலேயும் சண்டை போடுவோம், இன்னும் 100 படங்களுக்கு மேல் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஆசையும் தூண்டக்கூடிய விதத்தில் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தது. ஏனென்றால் மாற்று கருத்து பேசும்போது நம்ம எல்லாரையும் பேசுகிறோம், அதில் சரியாக இருக்கிற விஷயத்தை மிகச்சரியாக நாம் அடையாளம் காட்ட வேண்டும் என்கிற உண்மையோடு நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். மற்றும் தம்பி சிவா, லிசி, மதன், அருவி மதன் தான் எனக்கு தான் அருவி முதல் படம், நான் அவரும் ஒரே ஸ்கூலில் அப்படி வச்சுக்கலாம். சபரீசன் எங்கள் ரேடன், இது என்னுடைய குடும்பத்தினுடைய விழா. நண்பர்கள், கலைஞர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஊடகவியலாளர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய உற்சாகத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, இதில் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி அண்ணன் பாண்டிய வந்த பிறகு நம்ம எதுவும் நீங்கள் தம்பிங்களா அண்ணங்களா எங்களையும் கொஞ்சம் போடுங்க, அவ்வளோதான் ரிக்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறேன். இந்த விழாவினுடைய நாயகன் தர்புகா சிவா வந்து இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்கணும். பாரதியார் கவிதைகளில் அவரே வந்து ராகம் எழுதிடுவார். பாரதியார் வந்து கவிதைகளில் அவரே ராகம் எழுதிடுவார், தாளமும் அவரே எழுதிடுவார். இந்த பாட்டு, இந்த ராகம், இந்த தாளம்னு போட்டிருப்பார் பாரதியார். அப்படி இசையமைக்கப்பட்டதா இல்லை நீங்கள் வேறு தாளம் வேறு ராகத்தில் இசையமைச்சிருக்கீங்களா? நீங்கள் வேறு ஒன்று பண்ணியிருக்கீங்க. ஓ சரி சரி சரி. ஏன்னா பாரதியார் அந்த அளவுக்கு துல்லியமாக தான் ஒரு கவிதை எழுதுவார். பட் அந்த ராகத்தில் நீங்கள் ஒரு தடவை பாடி காட்டணும். அந்த ராகம், அவர் சொன்ன ராகம் என்ன, நான் என்ன ராகத்தில் பண்ணுறேன் இல்லை சார், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததில் எதையாவது ஒன்று செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், வெற்றி விழாவில் ரைட்டு அண்ணன் சொன்ன மாதிரி இருக்கு. இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அண்ணன் கவிதா பாரதி சொன்ன மாதிரி இது வந்து விவாதமே பண்ணல, உரையாடல் தான் பண்ணுது. அதுதான் போன தடவை வந்து தயாள் சொல்லியிருந்தார். ஒரு உரையாடலை ஆரம்பித்து வைக்கிறது. ஏன்னா எந்த குற்றமும் இன்றைக்கி நம்ம குற்றம் நினைக்கிறது பிற்காலங்களில் அது குற்றம் இல்லாமலும் போயிடலாம். எல்லா குற்றவாளிகளும் வந்து ஏதோ ஒரு தேவைக்கு தான் குற்றம் பண்ணுறான். இப்போ திருட்டு பண்ணுறதாக சொல்லப்படுது. இதில் திருட்டு என்பது ஒரு மிகப்பெரிய ஏழ்மையினுடைய வன்முறை, ஏழ்மை ஏற்படுத்திய வன்முறை தான் திருட்டு, இல்லையா? இல்லைன்னா ஏன் திருட போகிறான்? திருட்டுக்கு ஒரு நியாயம் என்ன சொல்லுதுன்னா ஏழ்மை தான், வேற எதுவுமே இங்கே காரணமாக இருக்க முடியாது. என்னன்னா ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஒரு திருடன், அந்த திருடன் என்ன பண்ணுவான், ஒரு அவனுடைய மகனை திருடன் ஆக்கணும்னு அவன் பொண்டாட்டி சொல்லிகிட்டே இருக்கும். பொண்டாட்டி சொல்லும். உடனே அந்த பொண்டாட்டி அவன் ஏற்றுக்க மாட்டான். திருட்டுன்னா சாதாரணமாக நினைக்கிறேடி, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் வந்து நீ வாதியார் வேலை, இந்த வேலை, டாக்டர் வேலை, வக்கீல் வேலை மாதிரி கிடையாதுடி, இது பயங்கரமான ஒரு நுணுக்கமான வேலை. திருடு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கானு திருட்டு பையன்ட்டு, அவ்வளோ சீக்கிரமாக திருட முடியுமா அப்படின்னு அவன் பொண்டாட்டிக்கிட்ட அது முடியாது, இது ரொம்ப திறமையான தொழில் சொல்லிட்டு இருப்பான். கடைசியாக வேறு வழி இல்லை, அவனுடைய மனைவியினுடைய வேண்டுகோள் எனக்கு, அவன் பையனும் நான் திருட வைக்கிறேன்ட்டான், திருட வரேன்டுவான். சரின்ட்டு அவனுக்கு பயிற்சி தருவான். பயிற்சினா டேய் முதல் பயிற்சி எந்த வீட்டில் திருடலான்னு முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்டுவான் திருடன். உடனே போவான். அவன் போய் அந்த பையன் போய் பல நாள்கள் அப்படியே அலைஞ்சு கிளைஞ்சு ஒரு நாள் சொல்லுவான் அவங்க அப்பாட்ட, அப்பா இந்த வீட்டில் திருடலான்னு நினைக்கிறேன்னா அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாள் வீடு பூட்டி இருக்கு, கொஞ்சம் தனியாக இருக்குது, அடுத்து வந்து பின் வாசலும் இருக்குது நம்ம தப்பிச்சு ஓடுறதுக்கு, இந்த மாதிரிலாம் பல காரணங்கள் சொல்லுவான். அப்பா சொல்லுவார், பரவாயில்லடா திருட்டினுடைய ஆரம்பத்தை ஓரளவு நீ புரிஞ்சு வச்சுருக்க, உனக்கு திருட்டு கண்டு தரேன்ட்டு அவனை அழைச்சிட்டு போவான். ஒரு நாள் திருட அழைச்சிட்டு போய் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போவானுவேன். போயிட்டு டேய் தர்றா அங்கே தர்றா இங்கே தர்றான்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அவன் அங்கங்கே போவான் பாருங்க. அப்போ வந்து எல்லா கதையும் பூட்டிட்டு இவன் எஸ்கேப் ஆகிடுவான். அப்பா பையனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இவன் எஸ்கேப் ஆகிடுவான்.
அப்பா எஸ்கேப் பண்ணோன்னு இவன் என்னடா அது நம்மளை பூட்டிட்டு ஓடிட்டானேன்னு அப்பா அப்பான்னு கத்துவான். இவன் உள்ளே மாட்டிக்கிட்டா இவன் டப்புன்னு தட்டின உடனே அங்கங்கே இருக்கிற பக்கத்து தெருவுக்காரன் வீட்டுக்காரெல்லாம் வந்து வீட்டை சூழ்ந்துருவானு. இப்போ அப்பங்காரன் ஓடிட்டா இப்போ அப்பங்காரன் வீட்டில் போய் எங்கங்க பையனும் பொண்டாடி கேட்பா. இல்லை அவனுக்கு தொழிலெலாம் கட்ட மூட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன், வந்துருவான்னு சாப்பாடு சொல்லுவான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பையன் ஓடி வருவான். ஓடி வந்து அம்மா என்னை வந்து மாட்டி விட்டு வந்துட்டான் அம்மா இவன் ஆச்சா போச்சா நான் அப்பனை திட்டுவான். இப்போ அப்பா சிரிப்பான், கை தட்டுவான், திருடான்ப்பா. என்னடான்னா அவன் பொண்டாட்டி கேட்பேன்னா இல்லடி இவன் முழு திருடுக்கு தகுதி ஆகிட்டான். ஏன்னா நான் பூட்டிட்டு வந்ததே எதுக்குன்னா திருடன் என்பவன் தப்பிக்க தெரியணும் ஒருத்தனுக்கு. சரி இவன் எப்படா தப்பிக்க தெரியான்னு கேட்கும்போது என்ன சொல்லுவான், அவன் எல்லாம் துரத்துனாங்க, நான் கதவை உடச்சி கிடிச்சிட்டு ஓடி வந்தால் ஒரு இடத்துல ஒரு கிணறு இருந்திருக்கும். கிணறுல சோப் போடுறதுக்கு ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்க எப்போதுமா. அந்த கல்லை தூக்கி டமால்னு கிணத்துல தூக்கி போட்டுட்டு இவன் ஓடிடுவான். இப்போ ஊர் மக்கள்லாம் ஓடி வந்து டம்முன்னு சத்தம் கேட்டுச்சுல்ல, அந்த கிணறுல வேற அப்படி இப்படி தண்ணி வந்துட்டு இருந்தோன்னு இது உள்ளதான்டா திருடன் குளிச்சிருக்கான்ட்டு எல்லா ஊருக்காரனும் அதில் குளிச்சு தேட அமைப்பானுவான் திருடனை. இவன் எஸ்கேப் ஆகிடும். இது ஒரு ஐடியாவும் அவன் சொல்லுவான். அப்படி திருட்டுக்கே வந்து இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னா இவன் திருட்டு ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவன் எதுக்காக திருடினான் அல்லது எதுக்காக கொலை பண்ணான் அப்படின்ற விசாரணை வந்து சாட்சியின் மூலமாகவும் அல்லது அவங்ககிட்ட இருக்கின்ற முன்னாடி இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்தை முடிவு பண்ணுது. இல்லாமல் கூட போகலாம். அப்படி ஒரு விஷயத்தை மிகச்சிறந்த முறையில் ஒரு விவாதமாகவும் உரையாடலாகவும் இந்த படம் பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒரு நியாயமாக இருப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம்னா ஒருத்தவனை திட்டிகிட்டே இருப்போம். ஏன்னா அவன் கெட்டவன், ஆனால் அவன் சௌரியம் பண்ணிட்டான்னு வச்சுக்க நம்மளை அடுத்த நாள்லேருந்து குறைச்சிருவோம். அவன் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நியாயமாக இருக்குது. ஒரு அயோக்கிய பைய திருட்டு பைய அவன் சமூகத்தில் பெரிய ஆளாக இருக்கான், அவனை நம்ம திட்டிகிட்டே இருப்போம். அவன் ஒரு நாள் நம்மளுக்கு சௌரியம் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த நாள்லேருந்து அவனை பற்றி பெரும்பாலும் பேச மாட்டோம். இவ்வளோதான் நம்மளுடைய நியாயம். நம்மளே ஒரு திருடன் தானே, இப்போ நல்ல மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனுடைய தரமாக இருக்கிறது. அப்படி சூழ்நிலையில் நம்மளே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு படமாக இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு இருக்குது. அதை வந்து ரொம்ப அருமையாக எந்த சலனமும் இல்லாமல் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு அழகான படமாக தயால் பண்ணியிருக்காரு. அடுத்து இதனுடைய கேமராமேன் பன்னீரண்ணன் மிகப்பெரிய படங்கள் பண்ணவர். அதாவது செல்லுமணி அண்ணன்லாம் டைரக்டராக இருக்கும்போது 5 கேமராமேன் வச்சு 5 ஜென்ரேட்டர் வச்சுக்குவாங்க, இருக்கிற லைட்லாம் தூக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல அவங்க போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங்கில் அடுத்த இடம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடை ஏற்றிடுவாங்க, அந்த அளவுக்கு லைட்டை ஏற்றிடுவாங்க. அப்படி ஒரு கேமராமேன் பன்னீர்செல்வம். பிரம்மாண்டமான படங்களை எடுத்ததில் பெரிய கேமராமேனில் பன்னீர்செல்வம் ஆரம்ப காலத்தில் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவர். இந்த மாதிரி செல்வமணி அண்ணன் தான் அதிகபட்ச தென்னிந்தியாவின் அதிக சம்பளம் வாங்கின ஒரு இன்ஸ்டியூட் டைரக்டர். அவர் அங்கேருந்து வந்தவர் இன்ன வரைக்கும் வந்து இப்படி ஒரு படத்தில் அழகாக பண்ணியிருக்காரு. அது வந்து சாதாரணமாக அடாப்ட் ஆக முடியாது. அவ்வளோ லைட்டு அவ்வளோ ஜென்ரேட்டர் வச்சு பண்ணவங்க இந்த காலத்தையும் அடாப்ட் ஆகுறாங்கன்னா அதான் பன்னீரண்ணன் மிகச்சிறந்த முறையில் கேமரா பண்ணியிருக்காரு. அடுத்ததில் வந்து எடிட்டரு தம்பி அழகாக வந்து தெளிந்த நீரோடை போல் ஒரு எடிட்டிங்கு, அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாண்டே அண்ணனை பற்றி சொல்லணுன்னா, பாண்டே அண்ணன் வந்து ஸ்ரீபெரும்பூரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மட்டும் பிறக்கலப்பா, அண்ணன் பாண்டேவும் பிறந்தவர். அது என்ன அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் உங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த கோபுரம் தான் வாய்மை வெல்லும் கோபுரம். வாய்மை வெல்லம்னு அந்த தமிழ்நாட்டினுடைய அந்த சின்னத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோபுரம் தான் இருக்குது. அதனால் டெய்லி அண்ணனை நினைக்காம நம்ம இருக்க முடியாது. அண்ணனை பற்றி சொல்லணுன்னா அடாடா, அவர் மோடிக்கிட்டையும் இன்டர்வியூ எடுப்பார், சிதம்பரத்துக்கு எடுப்பார், எல்லா ஆளுமைகள்கிட்டையும் போய் இன்டர்வியூ எடுப்பார். இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் யார்கிட்ட வேணாலும் நேரடியாக ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் அவரால். இப்படி ஒரு ஆளுமையான ஒரு மனிதர், சாதாரண மனிதன்கிட்டையும் அன்பாக அழகாக பழகிடுவார். இது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை. இன்னொன்று இது வந்து என்ன சொல்கிற மாதிரி ஜீனில் நான் நினைப்பேன். எங்கள் அம்மா சொல்கிறேன் வந்து சென்மத்தில் ஊர்னாலும் சென்மத்தில் ஊர்னது செருப்பால் அடித்தாலும் போகாதான்னு எங்கள் அம்மா.
சில விஷயங்கள் நம்ம பிறப்பிலே வரும், அது நம்புறீங்களோ நம்பலையோ. சில விஷயங்கள் வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம், சிலது நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். அது அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சாதாரணமாக பழகுவாருங்க. அதாவது ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரி விஸ்வரூபம் என்பது நீ என்னை பார்க்கறதுல நான் காட்டுறது இல்லைன்னு. விஸ்வரூபம் என்பது நான் காட்டுறதில்லை, நீங்கள் என்னை பார்க்கறதுன்னு. என்னை விஸ்வரூபமாக நீ பாரு. அப்படி அண்ணன் யாருக்கிட்டையும் அந்த விஸ்வரூபத்தை காட்டுவதே இல்லை. அது வந்து அந்த பயிற்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதான் எம்ஜிஆரை பற்றி நம்பியார் சொல்லுவார், உலகத்தில் உள்ள அதிர்ஷ்டங்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு தானாக வந்து சேர்ந்தது, அதை தாங்கக்கூடிய சக்தி எம்ஜிஆருக்கு இருந்ததுன்னு. ஒரு வெற்றியை, ஒரு புகழை தாங்கிக்கிற சக்தி இருக்குல்ல, அது சாதாரண கிடையாது. அது கடவுளுடைய சக்தி. அது கடவுளை ஏன் கல்லா வச்சிருக்கான்? அது புகழை ஏற்றுக்க கூடாது. ஒரு மனிதனை நீங்கள் கடவுளாகிட்டீங்கன்னா அவன் ஆட ஆரம்பிச்சுவான். அதனால தான் கடவுளை வந்து கல்லாகவும் கடவுளை வந்து ஒரு உலோகமாகவும் வச்சிருக்கிறது இல்லையா? அல்லது மரமாக வச்சுக்கலாம். அதெல்லாம் புகழை ஏற்றுக்காது. நீ தண்ணி ஊற்றினாலும் ஒரு மரம் உனக்கு நிழல் தரும், பழம் தரும். நீ தண்ணியே ஊற்றலை, அது யாருமே தெரியாதனால உனக்கு பழமும் நிழலும் ஒரு மரம் தரும். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அண்ணன் வந்து என்னை ரொம்ப, இது எப்படி இவரால் முடியுது, இது ரொம்ப புகழ்கிற மாதிரி நினைக்காதீங்க, இயல்பாகவே உண்மை அது. இல்லை அதான் எனக்கு அப்படிலாம் இயல்பு, அது ஒரு மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பை வந்து அவருக்கு வந்து வரமாக கிடைச்சிருக்கு அவருக்கு. அது வந்து நான் நிச்சயமாக அந்த பயிற்சியில் நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு 4 பெரிய மனிதனை தெரிஞ்சாலே நம்ம ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. அவருக்கு இவ்வளோ பெரிய மனிதர்களை பழக்கமாக வைத்து கொண்டு எளிய மனிதர்கள்ட்டையும் பழகிறது வந்து மிக சிறப்பு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நேர்கொண்டை பார்வை படம் 15 நாள் வந்து நம்ம அஜித் சார் கூட இருந்தாங்க. இவருக்கு முடிஞ்சு போச்சு. முதல் நாள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அண்ணன், முதல் நாள் முடிஞ்சிருச்சு. இவர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கிளம்பணுன்னே அஜித் சொல்லியிருக்காரு, சார் இருங்க சார், நாளைக்கு எனக்கு முடிஞ்சது, ஒன்றா போகலாம், சார்ட்டர் ஃப்ளைட் போகலாம். இப்போ இவருடைய உயரத்துக்கு அவர் கூப்பிடலாம், ஒன்றா போகலாம். அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு, தலை அஜித் மாதிரி ஒரு இப்படி ஆளுகள்லாம் சார்ட்டர் போகலாம், ஆனால் என்னையும் கூப்பிட்டாரு. அப்படியே நம்ம ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி பக்கத்தில் இருந்து அப்படியே ஒட்டிட்டு போக வேண்டியதானேன்றாருங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மனிதன், எவன் ஒருவன், இயேசு சொன்ன மாதிரி தான், எவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான் அல்லது உயர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் 10 50 காசு பாக்கெட்டில் போடுங்க, கலகலன்னு சத்தம் போடும். 10 500 நோட்டு வைங்க, சத்தமே போடாது. ஏன்னா அப்படி உயர்ந்த மனிதர்கள் தன்னை பெருமை கொள்வதே இல்லை. அதுக்கு நான் பார்த்த உதாரணம் வந்து நிறைய பேரில் அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த பண்பை நம்ம கற்றுக்கிறோம். அதோடு இல்லாமல் இன்றைக்கி ஒரு ரகசியம் சொன்னார், அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க. அந்த கைலாசான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம அண்ணன் சாமானிய மனிதனாக இருந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு போனேன். நித்யானந்தா அங்கே தான் இருக்கார். ரொம்ப ப்ராக்டிக்கலாக அடிப்பார் கருத்துக்களை. அவரை நம்ம வந்து ஒரு பிலாசபராக தான் எடுத்துக்கணும், ஒரு சாமியாரெல்லாம் என்ன எடுத்துக்க முடியாது. ரொம்ப எளிய மனிதர்லேருந்து அந்த உயரம் போனவர். அவர் வேலைக்கு ஒரு மனிதனை சேர்ப்பது எப்படி அப்படின்ற நுணுக்கத்தை அண்ணன் எனக்கு இன்றைக்கி சொல்லி தந்தாங்க எங்களுக்கெல்லாம். அதை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுங்க. ரொம்ப புதுமையாக இருந்தது அது. என்ன அதே போல் அண்ணன் வந்து எப்படி இதை மைண்ட் மேனேஜ் பண்ணுறாரு அதையும் இன்றைக்கி சொல்லியாகணும். ஒரு பெரிய மனிதர்கள்ட்ட பழகும்போது இப்போ சிதம்பரத்திட்ட கேள்வி கேட்குறாருங்க. அவர் கேள்வி கேட்டவுடனே அவர் ஒரு ஓப்பன் பண்ணிட்டார். ஒன்று என்ன தெரியுமா, இந்த கருப்பு பணம்னாரு பாருங்க, அண்ணங்கிட்ட சொல்லிட்டாரு, பாதி வந்து நல்ல பணம், பாதி கருப்பு பணம் தான். அதுதான் இந்திய எக்கனாமி. இது ரொம்ப உலகத்திலே இந்திய எக்கனாமி வந்து ஒரு புதுமையானது. பாதி பணம் கருப்பு பணம் தான்றாரு, ஒரு ஓப்பன் பண்ணுறாரு. அது எந்தெந்த கருப்பு பணம்னு இவர்கிட்ட லிஸ்ட்டை போடுறாரு. எது கருப்பு பணம், அந்த கருப்பு பணம் எப்படி வெள்ளையாகும் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு கேள்வி நாயகன், கேள்வியை வாங்கிறது அதில் புதுசாக இருந்தது எனக்கு. ஒரு 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 பெரிய மினிஸ்டர் அவரே கருப்பு பணம் இருக்குதான், அதை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அது எப்படி வெள்ளை பணமாக ஆகுன்ற அளவுக்கு இவர்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப உள்ளே போய் பேசுகிற அளவுக்கு ரொம்ப பெரியவர். அதே மாதிரி நம்மளை மாதிரி சாமானிய மனிதர்கள்ட்டையும் ரொம்ப எளிமையாக பேசுகிற அளவுக்கும் இருக்கிறாரு. அந்த நுணுக்கத்தை நம்மளுக்கு சொல்லித்தரணும். அதே போல் அண்ணனை போல் பல பேர் வந்து அண்ணன் உண்டாக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அண்ணனை போல் வளரட்டும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையட்டும். அண்ணன் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க.
இதான் ஒரு ப்ரொடியூசருக்கு அழகு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பயாவது வருவார், அவரை இவர் சொல்லணும் இவர் தான் ப்ரொடியூசர்னு, இல்லைன்னா இவரே சார் நவருங்க சார்னு பாருங்க. ஆனால் நான் தான் ப்ரொடியூசர்னு சொல்ல மாட்டார், ஓரமாக போயிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான தங்கமான ஒரு அண்ணன். கடுமையாக படம் எடுத்துக்கிட்டே இருக்கார். அதை நீங்கள் கேளுங்க, அவர் எத்தனை படம் எடுத்திருக்காரு, எத்தனை படம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு கேளுங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு வித்தை, ஒரு ரகசியம். அதையும் அவர்கிட்ட கேளுங்க. அடுத்தது மேடம், தம்பி, அப்புறம் எல்லாத்தையும் யார் யார் நடிச்சிருக்காங்களோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டெக்னீஷியனுக்கு என்ன வாழ்த்துக்கள். சீக்கிரம் உட்காருங்க, டைரக்டர் கை தட்டுறாரு. உங்கள் அனைவருக்கும் நன்றி. தெரியல, அதுக்காக தான் கடைசி சீட்டில் ஓரமாக உட்காந்தேன், உங்களுக்குலாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் வேற தூக்கி வச்சா இப்போ தர்புகா சிவா வேற கட் பண்ண முடியாது, அவர் தான் வந்து மாட்டி விட்டாங்க என்னைய. நான் அந்த விவரம் தெரிஞ்சுறேன். நான் எவ்வளோ வருஷம் இந்த வருஷத்தில் உட்காந்துருக்கேன், 27 வருஷமாக அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. முன்னாடி உங்கள்லேயே இருந்து வந்த ஒருத்தன் அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது. அன்னைக்கு நாங்கள் உள்ளே வரும்போது எல்லாமே பேப்பரும் பேனாவும் கையில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எழுதிட்டுருப்போம். அது ஷார்ட் ஹேண்ட் படிக்கலை. அதனால் அண்ணன் மாதிரி பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுகள்லாம் கடகடன்னு அடிக்கும்போது நாங்கள் எழுத்தில் எழுதிட்டு ஒரு குறிப்பான வார்த்தையெல்லாம் எழுதி பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் தான் டெலிவிஷன் வந்துச்சு. அப்போ டெலிவிஷன் மீடியாவுக்கும் எங்களுக்கும் பொறாமையாக இருக்கும். அவங்க அரசியல்வாதிகளாம் பேட்டி கொடுக்கும்போது டிவி சேனல்ஸ் பேரை சொல்லி அவங்கெல்லாம் வந்துடலாம் அப்புறம் கொடுப்போம். அப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்னு சண்டைக்கு வேறு போகும். இப்போ பேப்பரும் போயிடுச்சு, கேமராவும் போயிடுச்சு, மொபைல் முன்னாடி நிற்கிது. அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நிற்கிது. ப்ரெஸ்ஸு ஷோ அப்படின்னு தனியாக ஒன்று போடுறாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஷோ அப்படின்னு ஒன்று தனியாக போடுறாங்க, நடுவில் ஒரு ஷோ போடுவாங்க போல். பெரிய அளவில் டெவலப் ஆகி நிற்குது. அதனால் கொஞ்சம் வச்சு செய்யாமல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனால் உங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். பன்னீர் அண்ணன் கேமராமேன், அவங்களுக்கு தான் நான் முழு நன்றியை சொல்லணும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னையும் பார்க்கும்படியாக காட்டினவர். ஏன்னா நேர்கொண்ட பார்வையோ ரணசிங்கமோ மற்ற படங்கள்லாம் அந்தந்த நட்சத்திரங்கள் கூட நடித்ததுனால நமக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிருச்சு. இதில் ஒரு இருட்டான அறை, ஒரு விடிகாலை பொழுது, அது ஒரு 4க்கு 4 அறை. அதில் எவ்வளோ தூரம் ஆங்கிள் வைக்க முடியுமோ நம்ம அண்ணன் சுருணை சிவானன் சொன்ன மாதிரி அது ஒரு சிறை அறைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மொத்தம் 4 சுவர் தான். அப்போ எவ்வளோ மல்டிபிள் ஃப்ரேம் வச்சா ஒரு வெரைட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத பன்னீர் அண்ணன் படாத பாடுபட்டு எடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிறையிலே எடுக்கப்பட்ட விஷயம். அது அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் அன்னைக்கு பார்த்தேன் கண்கூட. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கவிதா பாரதி அவர்கள் நிறையா சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நேர் எதிர நிற்பார் அப்படின்னு. நான் ஒரு பக்கத்துலேயே தான் வர்றேன்றேன், அவர் தான் தள்ளி தள்ளி விடுறாரு. இன்றைக்கி கூட கடைசியில் அவர் பக்கத்தில் உட்காந்தேன், அவர் தான் தள்ளி விட்டு போய் நடுவில் போனார். நடுவில் போங்க, மத்தியில் போங்க, ஒன்றியத்துக்கு போங்கன்னு அனுப்பி விடுறது பூரா அவங்க. அனுப்பி விட்டுட்டு நாங்கள் கடைசியில் இருக்கோம், அவர் பார்த்தீங்களா மத்தியில் இருக்காருன்னு சொல்கிறது அவங்க. ரெண்டும் அவங்க தான் செய்கிறாங்க. நம்ம என்ன செய்யுது, நம்ம எங்கே போச்சுட்டாலும் போகிறோம், எங்கே வரச்சுட்டாலும் சொல்கிறோம். நம்ம அவ்வளோதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பெரிய முரண்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் அமீர் அண்ணன் அவங்களும் இதே மாதிரி வேறு ஒரு நேர்காணலில் சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதி பயன்படுத்திய வார்த்தையை தான் சொன்னாங்க. நாங்கள் கொள்கைன்னு வந்துட்டால் நாங்கள் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடில் நிற்கிற ஒரு தம்பி பாண்டே. ஆனால் அவர் என்னுடைய உறவு, என்னுடைய நட்பு, என்னுடைய தம்பி அவர். ஆனால் யாரையுமே ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவாக பேச மாட்டார். ஒரு திருன்னு சொல்லியோ ஒரு அவர்கள்னு சொல்லியோ சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னார். நமக்கு எல்லாத்தோட பெரிய விஷயம் உறவு நட்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த உறவையும் நட்பையும் பேணாமல் இருந்துட்டு நீங்கள் பணத்தையோ பேரையோ புகழையோ சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாழும் காலத்தை விட பாரதியை போல ரொம்ப ஏழ்மையை வறுமையை சந்தித்த ஒருத்தர் பார்க்க முடியாது. பாரதி நம்மை விட்டு பிரிந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ வாழும்போது நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதல்ல, வாழ்க்கைக்கு பிறகு உங்களை உலகம் என்னவாக பார்க்கிறது அப்படிங்கிறது. அதில் ஒரு உறவு நட்பு இல்லாமல் நம்ம வேறு என்ன செஞ்சிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயம். கொள்கை முரண் எல்லாருக்குமே இருக்கும். இந்தியாவில் நடக்கக்கூடிய பாதி கொலைகள் அண்ணன் தம்பிக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் தான். உங்களுக்கு தெரியும், நம்ம சொத்து தகராறில் அண்ணன் வெட்டி கொள்ளையும் கூட பிறந்த அண்ணன் ஒரு தாய் மக்கள். அது இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டு. லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் 10 இயர்ஸாக நீங்கள் பார்த்து கணவன் இறந்த அண்ணன் முதல்ல ஒய்ஃபோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க.
கணவன் இருந்தால் முதல்ல ஒய்ஃப் இருந்தால் முதல்ல கணவனோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. ரெண்டுக்குள்ளேயே பாதி கேஸ் முடிஞ்சிடும், மீதி கேஸ் தான் கஷ்டப்பட்டு என்ன. அப்போ உறவா நட்பா ஒன்றுக்குன்னா இருந்தவங்களுக்குள்ளேயே இவ்வளோ பகை இருக்கும்போது அப்புறம் வாழ்ற என்ன இருக்குது. ஸோ கொள்கை முரண் இல்லாத இடமே இல்லை. அந்த கொள்கை முரணை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கிறது இருக்குது. நாம் வந்து நம்முடைய பாலிசியை சொல்கிறோம், அவங்க பாலிசியை சொல்கிறாங்க. எது சரியோ மக்கள் ஏற்றுட்டு போகிறாங்க. 2 பேர் ஆளாளுக்கு ஒரு பாலிசியை சொல்லிட்டு போனபோது மக்கள் சம்பந்தம்லாம் வேற ஒருத்தரத்துக்கு உட்கார வச்சு இல்லையா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நம்ம வந்து யார் என்னதான் பாலிசி சொல்லிட்டு போங்க, எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து என்னுடைய கொள்கை பெரிதா என்னுடைய கொள்கை பெரிதா, மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நாம நமக்கு முடிஞ்ச விஷயத்தில் ஒரு எளிய மொழியில் ஒரு இனிமையான மொழியில் சொல்லணும் அப்படிங்கிற மட்டும்தான் என்னுடைய எண்ணத்துக்கு மேலே வரணும் கிடையாது. சபரீஷ் ப்ரொடியூசர் அவர்கள் நான் பார்த்த 11 படம் நடித்தேன் பயங்கர காமெடியாக. நானும் வந்து கவிதாக்கா வந்து கேலியா வந்து சொன்னாங்களே நடிகர் ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன ஓரமாக உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்கேன், என்ன போய் நடிகர் இல்லைங்களா, அவ்வளோ ஒருத்தால நான் இன்னும் ப்ரொஃபஷனலாலாம் ஆகலை அப்படிங்கிற சொன்னேன். போன ப்ரெஸ் மீட்டில் வந்து டேரக்டர் சொன்னார் போல, ஏதோ அந்த பேமெண்ட்லாம் திருப்பி கொடுத்தாரு. அதுவே வந்து நான் நடிகர் ஆளுங்கிறக்கான உதாரணம். நடிகர் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு என்ன சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி, சரியாக வரல என்ன அது இல்லை என்ன வெரி ஸ்லைட் பாய் எங்கள் ஆப்பிள் ஜூஸ் கொடு அப்படின்னு நம்மளும் கேட்கலாம், பிறகு வந்து கேட்கலாம். நான் பார்த்த ரொம்ப 11 படம் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 படம் வந்து சாரோடைய ப்ரொடக்ஷன்லேயே பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசர், ரொம்ப எளிமையான ப்ரொடியூசர். அவர் வந்து ஏன் டாம்பிகமாக இல்லை அப்படின்னு வந்து சுப்பிரமணிய சிவானந்தன் கேட்டார். டாம்பிகமாக இருந்தால் கூட கறந்துருவாங்கன்னு தெரியும், நம்மகிட்ட வரும்போதே பாவம் நீங்கள் தான் சார் இந்த படத்தை எனக்கு சம்பளம் கொடுக்கணுங்க மாதிரி தான் வருவார். ப்ரொடியூசர் அப்படியே ரொம்ப நொந்து போய் பாவமாக வந்துட்டு ஆமாங்க நான் ஒரு 30 படம் பண்ணிட்டேங்க அப்படிம்பாரு. 30 படம் பண்ணிட்டு சும்மா பார்த்துக்கல, அவருக்கு அவரே வருகையில் வந்து அவரே வெளியிட்டு இது மாதிரி பண்ண வேறு கூட உட்காந்து வச்சிருப்பார். அவர் இன்னும் பாவமாக உட்காந்துருப்பார். எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து அவங்க அப்பீரியன்ஸ்லேயே பயங்கரமாக போட்டோம். நமக்கு வந்து சரி சம்பளம் என்னத்தப்போ அவரே கஷ்டப்படுறாரு, நமக்கு எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருவாங்க. அது எளிமை, அதே சமயம் வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன், ரொம்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய படம். நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணதுனால எவ்வளோ தெளிவான பார்வை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அவரோட தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். லிசி அவங்களோட நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்களும் சொன்னாங்க பாண்டே வந்து அந்த பக்கம் ஆச்சு. அது லிசி அவருக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாருங்க எவ்வளோ ஓரமாக உட்காந்துருக்கேன். வந்தோடனே நீ அந்த கட்சி தானே அப்படின்னா, நான் எந்த கட்சியுமே கிடையாது, நம்பவே மாட்டேன். அந்த கட்சிக்காரன் நம்ப மாட்டான், மற்ற கட்சிக்காரன் நம்ப மாட்டான். நம்மளால எவ்வளோ கஷ்டமாகி போச்சு பாருங்க. சரி அந்த கட்சிக்காரன் நம்மளை வாழ வச்சு வந்தாலும் அதுவும் உங்களை இல்லாமல் போயிடுச்சுங்களேன். என்ன நடிப்பு என்ன நடிப்பு என்ன நடிப்பு. அப்பா எனக்கு வந்து உண்மையிலேயே நான் நடித்ததை பற்றி அவங்க சொன்னாங்க, என்னை நடிக்க விடாமல் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல எமோஷன் அப்படியே கொட்டி குமிச்சு கட் சொல்கிறாங்க, ஃப்ரேம் மாற்றாங்க வைக்கிறாங்க. அந்த எமோஷனில் ஷீ இஸ் ட்ராவலிங் ஆன் தட், அப்படி அங்கேயே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட் ஓகே ரெடி அப்படின்னா அப்படியே திருப்பி வர்றாங்க. அது வந்து அந்த சேஞ்ச் ஓவர் வந்து உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்ல இந்த அம்பி ரெமோ அது அவங்க தான் 3 நிமிஷத்தில் 3 ஃப்ரேம் காட்டுறாங்க. பயங்கரமாக ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு. ரொம்ப பின்னி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வரும்போது காரில் இறங்கும்போது ஒரு ஃபைட் சீனை தான் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு கேரவேனுக்குள்ளேயோ இறங்கினோடனே சண்டையை போட்டு வந்து ஒரு சுடிதார் போட்டு சண்டை போட்டாங்க. நானும் இந்த அக்கா யார் இது ப்ரொடியூசராக இருக்கும்போது சண்டைகள்லாம் போடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இறங்கி அவ்வளோ சண்டை போட்டாங்க. படம் இந்த பக்கம் போனால் நடிச்சு பரட்டி எடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட உட்காந்து கதையெல்லாம் கேட்டேன். எப்படி மேடம் நீங்கள் பயங்கரமாக இவ்வளோ நடிப்பு இவ்வளோ போடுறீங்க அப்படின்னு சொன்னபோது என்னுடைய வீர வரலாறு தெரியாமல் இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. கம்ப்ளீட்டாக நம்ம ஜியாகிரபி மறந்து வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நடிப்பு. பிரிகிடா வந்து கடைசி வரைக்கும் கண்ணில் காட்டல டைரக்டர் எனக்கு. அதனால் எனக்கு அவங்க தெரியல. பட் வந்து அவங்களுடைய அந்த ட்ரைலரை பார்த்த பிறகு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவன் வந்து நேரில் பார்க்குறதுக்கு இருக்கிறவங்க அது எப்படி நடிப்புன்னு வந்தால் எவ்வளோ பெரிய சேஞ்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. வெற்றி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் வந்து அங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாக தனியாக வச்சுருந்தவங்களும் நிறைய பேர் வந்துருப்பாங்க நினைக்கிறேன். அது வந்து அந்த கிரெடிட் வந்து ஃபுல்லாக டைரக்டர் தான் கொடுக்கணும். நம்ம சேனல்ஸ் இன்டர்வியூஸ் வந்து கொடுத்தம்போது 12 மணி நேரம் 15 இன்டர்வியூ அடி நாக்கு தள்ள அடிச்சிட்டு ப்ரொடியூசர் வந்து இல்லை சார் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். டைரக்டர் வந்து அடிச்சு விடவே இல்லை, அசரவே இல்லை. முதல்ல நாங்கள் 4 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 4 பேட்டிக்கு அப்புறம் வந்து 3 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 8 பேட்டிக்கு அப்புறம் 2 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். என்னையும் விட மாட்டேன், நானும் வந்து கிளம்பிடலாம் பார்த்தேன். டேரக்டர் விட்டவே மாட்டார். கதற இன்னைக்கு சிஎம் பேசினார்ல இப்போ அசம்பிளியில் அந்த மாதிரி வந்து கதற அடிச்சு 15 பேட்டி கொடுத்த அப்புறம் நம்ம வெளியே அனுப்புனாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த பேட்டியில் சொன்னது தான். அது வந்து திரு வெற்றி அவர்களுடைய கண்ணு பேசுது. அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரியாக்டிவான ஐஎஸ்ஸாக இருக்குது. அது வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு அம்மாட்ட பேசுகிறதுக்கும் அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு வைப்பாரும். மற்ற ஜாலியான விஷயங்கள்லாம் ஒரு நிறையா இருக்குது அவருக்கு வந்து. பட் இந்த சீரியஸான விஷயத்த ஒரு டயலாக்காக டெலிவரி பண்ணுறதுல வந்து ரொம்ப பெரிய லென்த்தி டயலாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை
நேர்கொண்ட பார்வை படத்துலேயே அஜித் சார் சொல்லியிருந்தாங்க 6 படத்துக்கான டைலாக்ஸ் அந்த ஒரே படத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு. கோர்ஸ் சீன் இருந்தால் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைலாக். அது வந்து ஒரு ஃப்ரேம் கூட நான் பேப்பரை பார்க்கவே இல்லை. நான் கையிலே பேப்பருங்கமாக உட்காந்து பேப்பரில் சார் சொன்னார்ல, கவிதா பாரதி சொன்ன கேரவனுக்கே போல எங்கே போக எனக்கு தான் அடுத்த டைலாக சொல்லணுமே பீதியிலே வச்சுருந்தாங்க நம்மளை. ஏன்னா டைரக்ட் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணிருக்காரு, அதாவது மைனூட்டாக பிளான் பண்ணிருக்காரு. எங்கேயுமே வேஸ்டேஜ் இருந்துடக்கூடாதுன்னு எடிட்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான வேலை தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்ப பிளான் பண்ணி இதுதான் அவங்க ஃப்ரேமையே முதலே முடிவு பண்ணிட்டாருங்கனால ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணோம். அது வந்து மறக்க முடியாது. தர்புகா சிவா சார் வந்து நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து ட்ரெய்லரை வந்து மாதிரி 2-3 விஷயங்களை வந்து டைரக்டர் ஏற்கனவே காட்டின போதே நான் சொன்னேன், இந்த வார்த்தை தான் சொன்னேன். இன்றைக்கி தர்புகா சார்ட்டையும் சொன்னேன். அதாவது பாரதியாருடைய பாடல்களை ஒரு சினிமாக்காக மாற்றுறதுங்கிறது சுலபம் இல்லை. அதை வந்து நம்ம பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணது ராஜா சார் தான். அவர் மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ராஜா சார் மாதிரி அந்த பாரதியார் பாடலுக்கு உயிர் கொடுக்குறது இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதற்கு பிறகு நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு தர்புகா சார் வந்து அதற்கு ஒரு பெரிய உயிரை கொடுத்துருக்காருங்கிற பார்க்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே போல் பாரதிதாசன் வந்து கவிதா பாரதியாரனுக்கு எல்லாத்துலேயும் 2 குத்துனா தான் அவருக்கு ஒரு மன நிறைவு அமையும். அதில் வந்து பாரதியாருக்கு கிடைத்த பெருமை பாரதிதாசனுக்கு கிடைக்கவில்லை, அதற்குள் ஒரு அரசியல் இருக்குதுன்னார். நாங்கள் எதிர்கட்சி அண்ணன் சொன்னதுதான், பாரதிதாசனுக்கு கிடைத்த விஷயம் பாரதியார் கிடைக்கலன்னு நினைக்கிற குறிப்பிட்றாங்க. நான் வந்து செல்ல இடமெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாரதிதாசனுடைய அந்த ஒரு பொன்மொழி, அதை தான் நான் எல்லா உரைகளையும் முதல்ல ஆரம்பிப்பேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அப்படிங்கிறதான். அதை விட ஒரு வரி வந்து இன்னொன்று தேவையில்லை. அது வந்து பாரதியாருக்கு மரியாதை கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் மதிக்கிற பாரதிதாசன் தன்னை வந்து பாரதிதாசனாக மாற்றிக்கொண்டிருப்பார் அப்படிங்கிறதே பாரதியாருக்கு போதுமானது. வேற எந்த கௌரவங்களும் தேவையில்லை. ரொம்ப ஆச்சரியமான அப்படி வந்து தன்னுடைய பெயரை அழித்து அது வந்து தன்னுடைய குருநாதருடைய பெயரை போடுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சர்வப்பரி தியாகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரதிதாசன் ஆச்சரியமான பாடல். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து மானுட சமுத்திரம் நான் என்று கூ அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனுடைய பாடல்கள் எல்லாமே வந்து விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு எழுச்சிகரமான வரிகளாக தான் இருக்கும். அப்படி வந்து அவ்வளோ எழுச்சி மிக்க ஒரு கவிஞர்கிட்ட வந்து இவ்வளோ உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் அப்படிங்கிறது நமக்கே ஒரு புதுசாக இருக்குது. அதை வந்து தர்புகா சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த இறுதி முத்தம் கொடுங்கிற ஒரு வார்த்தை தவிர பின்னாடி நண்பர்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நம்ம எவ்வளோ நல்ல தமிழ் வார்த்தைகளை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு நெற்றியை பற்றி, ஒரு கற்றையை பற்றி, ஒரு கொம்பு தேனை பற்றின்னு எவ்வளோ வார்த்தைகள் பாரதிதாசனுடைய வெக்காபுலரி எதுவுமே இன்னைக்கு புழக்கத்தில் இருக்காது. யாரா ஒருத்தர் கொம்பு தேன் அப்படின்னு என்ன தெரியுமான்னா என்னாச்சு, என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பேசுகிற நீ அப்படின்வோம். அந்த மாதிரி ஆகி நிற்கிது. எந்த நல்ல தமிழ் வார்த்தையில காணாமல் போச்சு. அதை வந்து அது பாரதிதாசனுடைய வரிகளில் அதில் தெரிஞ்சுதான் டைரக்டர் வந்து அப்படியே பாரதிதாசன் நிப்பாட்டிக்கிட்டு அந்த மாதிரி போக வேண்டாம் பாட்டு ஜென்சி அப்படிங்கிற பாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைச்சார். அனுபவத்தில் அற்புதமான வரிகளுக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கிறாரு தர்புகா. உங்களுக்கு வந்து நிச்சயமாக காலம் உங்களுக்கு நன்றியோடு கூட நிற்கும். அண்டு டைரக்டர் சார் தயால் பத்மநாபன் சார் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. நானும் முதல்ல வந்து கன்னட டைரக்டர் தான் நினச்சேன். தயால் பத்மநாபன் ரொம்ப காமன் நேம் தானே, அதனால் கன்னட இயக்குனர் போல் இங்கே வந்து பாவம் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாருன்னு தான் நினச்சேன். அப்படின்னா விழுப்புரம்னா இருக்கு தலைவா, நீ என்ன தலைவா அங்கே போய் பின்னி எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து உண்மையிலேயே படைப்பாளிகளுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கப்படுகிறது என்பதை கன்னட திரையுலகம், கன்னட அரசுகளை பார்த்து தமிழ்நாடு அரசுகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 7-8 வருஷமா அவார்டே கொடுக்கல அப்படின்னு மொத்தமாக கொடுக்குற பழக்கம்லாம் இங்கே இருக்குது. அங்கே வந்து எவ்வளோ பெரிய கௌரவம் வந்து எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் அமர வைத்து உட்கார வைத்து முதலமைச்சர்களும் அதிகாரிகள் வந்து நின்று கொண்டு விருது கொடுக்குற மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு உயரம். கேரளாவில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு கலைஞனை, ஒரு படைப்பாளியை அவன் தான் வந்து சமூகத்தை சீரமைக்கிறான், சமூகத்தை கட்டமைக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை தெரிந்ததுனால அவ்வளோ பெரிய கௌரவம் கிடைக்குது. இங்கே வந்து கலையினாலும் திரையினாலும் தான் பலர் அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க. அரசியல் பெரிய வெற்றிடங்களை வந்து நிரப்பியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே இன்னும் அந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கான கௌரவம், எழுத்தாளர்களுக்கான கௌரவம், இலக்கியவாதிகளுக்கான கௌரவம் இன்னமும் அதிகரிக்க வேண்டும் நினைக்கிறேன். நம்ம வந்து பாரதியார் போல வந்து நம்ம வந்து இல்லை, நமக்கு வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வந்து அப்போ உனக்கு என்னப்பா புலவர், உனக்கு என்னப்பா கவிஞர், உனக்கு என்னப்பா தமிழ் இருக்கு, தமிழ் சோறு போடும், கலை சோறு போடும், இலக்கியம் சோறு போடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தணும். அப்பதான் தமிழ் வாழும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு இயக்குனர். நான் வந்து அவருடைய மெட்டிகுலஸ் பிளானிங்கை வந்து பார்த்தேன்.
நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட அவ்வளோ புகழ்ந்து சொல்லியிருக்கிறேன் டைரக்டரை பற்றி, பயங்கர ஆச்சரியங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்க வந்து தயாளன் சார் மாதிரி பண்ணுறாங்களாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அவ்வளோ தூரம் அறிவே கிடையாது எனக்கு சினிமா பற்றி. இருந்தாலும் அப்படி பார்த்து அப்படி பண்ணுற அவ்வளோ வெல் பிளான்டு, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு பண்ணியிருக்காங்க. எதுவுமே புதுசாக அந்த கட்டத்தில் வந்து மாத்திரம் அப்படிங்கிறதே கிடையாது. ஃப்ரேம்லேருந்து எல்லாமே அவ்வளோ ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு 20 நாளில் படம் முடிச்சாரா 21 நாளில் படம் முடிச்சாரா, அவருடைய பேட்டர்னே அப்படி தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். 75 லட்ச ரூபா இருந்தால் நான் நல்ல படம் பண்ணிடுவேன், ரிச்சான படம் பண்ணிடுவேன்றார். 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா இருந்தால் நான் அவ்வளோ பெரிய படம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி டேரக்டர்கள் எல்லாரும் வந்தாங்கன்னா எங்கள் அண்ணன் மாதிரி ப்ரொடியூசர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் பார்த்துட்டு கவிதா பாரதி என்ன சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வணிகத்துக்கான படம்லேயே நினச்சிடாதீங்க. வணிகத்துக்கான படம் தான். வணிகத்தில் வந்து தயாளன் சாரும் மாஸ்டர், சபரீஷன் சாரும் மாஸ்டர் 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அந்த வணிகத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்துலையும் வணிகத்துக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதோ சீரியஸாக யோசிச்சுட்டு பயங்கரமாக சண்டை போட்டுருப்பாங்க, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு என்கேஜிங்காக இருக்குங்கிறது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய சிவா சொல்லாமல் நான் வந்து பண்ணால் அது வந்து பாவத்தில் போய் சேரும். அண்ணன் வந்து நிறைய வந்து என்னுடைய தகுதிக்கு மீறி புகழ்ந்தாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் அதுதான். ஸோ முதலமைச்சர் பாணியில் எல்லாரும் ஒரு குட்டி கதையை சொல்லணும். அதனால் அண்ணன் ஒரு குட்டி கதையை சொல்லி ஒரு திருடனுடைய கதையை சொல்லி வந்து அண்ணன் வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொண்டு போனாங்க. நிறையா பாண்டேக்கு வந்து அவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கு. பாண்டேக்கு வந்து தெரியாத ஆளே கிடையாது. பாண்டேக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவங்களுக்கு பாண்டே தெரிஞ்சிருக்கணும்ல. அண்ணன் விவேக் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு கமிஷனர் விஜயகுமார் தெரியும் அப்படின்னு சரி, விஜயகுமாருக்கு என்ன தெரியணும்ல, அதெல்லாம் எனக்கு அண்ணன் மோடியை சொல்கிறார் அப்படி அப்படிலாம் நம்ம வந்து சரி இன்னுமா இந்த உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சொல்லா போனா போய்கிட்டே நம்மளை நம்பர் வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நானும் வந்து இதே போல் ஒரு எளிமையான ஒரு பத்திரிகையாளர் தான். 27 வருஷத்தில் 20 வருஷம் கக்கத்தில் பேப்பர் வச்சுட்டு கையில் பேப்பர் வச்சுட்டு ரோடாக சுற்றிட்டு இருந்தவன். வெறும் டீ வெறும் காஃபி நான் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம வந்து சாலிடாகவே எதுவும் ஃபுட்டு போக மாட்டேங்குது, எல்லாம் லிக்விடாக ஃபுட்டு போயிட்டே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்த ஒருத்தன் தான். இறைவனோட கருணை உங்களை போன்ற ஒரு 4 நல்ல மனிதர்களுடைய சந்தர்ப்பம் கிடைச்சது. அண்ணனுடைய வெள்ளை யானைக்காக நான் காத்திருக்கிறேன். அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு. அது வந்து அங்கே அப்படியே திரையிலே நிற்கிது, ஒரு ரஃப் கட்லேயே நிற்கிது. அது ஃபைனல் கட்டுக்கு எப்போ வரும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து நிறைய ஆச்சரியமான படம். உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்பயுமே வந்து அண்ணனை கூட வச்சிருப்பாங்க. அண்ணன் பக்கத்தில் இருந்தாருன்னா அவர் பெரிய ஆள் அப்படி பார்த்துக்கலாம். நம்ம வந்து அண்ணன் வந்து பெரிய ஆள் பக்கத்தில் இருப்பாங்க. அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்க பாருங்க 2 பேர் பாருங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு அண்ணன் பக்கத்தில் உட்காந்தனால பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பெரிய பெரிய நெட்வொர்க் வந்து பெருசாக இருக்கும். நெட்வொர்க்கிங் தான் அண்ணனுடைய மாஸ்டர் எக்ஸலன்ஸ் விஷயமே. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு தான் தெரியாத ஆளே கிடையாது. ஓவர் த ஃபோனில் வந்து நிறைய பேர் பிடிக்க முடியும். எனக்கு வந்து ரணசிங்கம் படத்தின் போது அண்ணன் வந்து ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னார். அந்த தத்துவம் யார் சொன்னார்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த தத்துவத்தை சொன்னார் எனக்கு அண்ணன். தம்பி நான் அவர்கிட்ட பேசினேன் தம்பி, அவர் வந்து எனக்கு ஒரு அருமையான தத்துவத்தை சொன்னார். என்ன அப்படின்னு, ஒவ்வொரு நாளும் உன்னை விட வயதுலேயோ அனுபவத்திலேயோ பேர்லேயோ புகழ்லையோ செல்வாக்குலையோ கீர்த்திலையோ ஏதோ ஒன்றில் உயர்ந்த 3 பேருக்கு தினசரி காலையில் ஒரு தொலைபேசி அழைப்பு. அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு ஒரு 3 பேர், டெய்லி ஒரு 3 பேருக்கு அவர்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் தேவைப்படும் போது உன்னுடைய பேர் நினைவில் வரும். அண்ணன் எத்தனை பேருக்கு ஃபோன் போட்டிருப்பார்னு யோசிக்க. இந்த தத்துவத்தை வந்து வேறு ஒரு பெருமகனார் வந்து அண்ணனுக்கு சொல்லி அண்ணன் வந்து கண்ணன் போல இருந்து எனக்கு இந்த உபதேசத்தை சொல்லி அதை வந்து நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து டெய்லி ஒரு காலையில் 3 பேருக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன், ஃபோன் நம்பர் தான் தெரிய மாட்டேது. அதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். எல்லாத்தையுமே அந்த இருக்கக்கூடிய இடத்த வந்து அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பியாக வச்சுருப்பாரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல பரவிடும். அது போன்ற ஒரு நல்ல மனிதரோட தொடர்பு இருக்குது தான் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம். இது வந்து ஒரு அற்புதமான படம், கேரண்டி என்னால் சொல்ல முடியும். படத்தோடைய நான் இங்கே இந்த மேடையில் வந்து சொன்னாங்க அண்ணன் கவிதா பாரதி எல்லாருக்கும் சேர்த்து அவரே ஓட்டு போட்டார். வந்து இங்கே இருக்க பலருக்கும் பாண்டேக்கும் உடன்பாடு கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால் வந்து அப்படி இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ப்ரொடியூசர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு பார்த்துக்குங்க. டைரக்டர் யாருன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கிளப்பி விட்டு போயிட்டு அவங்க இல்லைன்னு சொல்ல மாதிரி. கொள்கை இது வந்து எனக்கு இந்த படத்தோடைய கொள்கையில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுல நான் இந்த படத்தில் நடிப்பதற்கு கூலி வாங்கியிருக்கிறேன். அந்த கூலிக்கு விசுவாசமாக உழைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதற்கு டைரக்டருக்கு இன்னொரு டேக் வரணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டிஜிட்டலாக இருந்தாலும் இன்னொரு நாள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நாங்கள் வந்து அது மாதிரியான ஒரு வாய்ப்புனால தான் நாங்கள் வந்து 2 நாள் படத்தை முன்னாடியே முடித்தோம். ஸோ நமக்கு வந்து கமல்ஹாசன் சார் மாதிரி அவார்டு வாங்க முடியாது, சிவாஜி சார் மாதிரி பேர் வாங்க முடியாது, அது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம வந்து அதை மட்டும் சரியாக செஞ்சுருவோம். ஸோ டைரக்டருக்கு வருத்தப்படாமல் ப்ரொடியூசருக்கு கையை கிடைக்காமல் நம்ம என்ன வேலை பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோங்கிறத தவிர எனக்கு வேறு எந்த நோக்கம் இல்லை. அந்த வகையில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதை வந்து நான் உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு, அது ஒரு பிணைப்பை ஏற்படுத்திச்சு. நான் அப்படி தான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறேன். அதனால் ஒரு பியூட்டிஃபுல்லான படம் பாருங்கள். உங்களுடைய நியாயமான விமர்சனங்களை வைங்க, நிறைய நண்பர்கள் கொண்டு போய் சேருங்க. இறைவன் துணை இருக்கும். நன்றி, வணக்கம். அந்த டீசன்சியை அந்த கல்ச்சரை நான் வரவேற்கிறேன்.
ஷான் கூட அவ்வளோதான். அதே மாதிரி ஷானும் கூட அப்படிங்களா ஓகே அப்படின்னு இருந்தார். எந்த விமர்சனம் பண்ணல. நாள் ஷூட்டிங் பார்த்த உடனே சார் எக்ஸாக்ட்லி சார் உங்களுடைய இது கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னார். ஸோ இந்த கல்ச்சரை எனக்கு அதை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் அந்த பண்பாடை நீங்கள் கடைபிடித்ததுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனாக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் ஒரிஜினலாக இது வந்து 26ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ்ன்ற மாதிரி யோசித்தேன். இல்லாட்டினா ஜூன் 26ன்ற மாதிரி யோசித்தோம். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு பிஸ்னஸ்ஸு அப்படிலாம் வந்து கடைசியாக இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்னா ஜூலை 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. லவ்வோ லவ் அந்த படமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட இதய முறையிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் கூட இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன் இந்த ஒரு ஜென்ரலாக என்னென்னா இப்போ எல்லாமே சொன்னாங்க செம்ம பிளானிங், அவர் சொன்னதை அதே டேட்டுக்கு தான் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறது வந்து ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன், என்னுடைய ஒரு 20 வருஷ நண்பர். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரைட்டிங்காக சொல்லணுன்னா ட்ரைடன்ட் ரவி முதலில் ப்ரொடியூஸ் பண்ண படத்தோட டைரக்டர் நான் தான். கன்னடத்தில் தான் அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். ரெயின்போ பிக்சர்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண படம் தான். அதுக்கு நான் தான் டைரக்டர். ஐ திங்க் 2004 5 நான் டைரக்ட் பண்ணேன். ஸோ அப்போலேருந்தே ரவீந்திரன் சார் எனக்கு பழக்கம். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டராக பார்த்தது அவர் தான். அதன் பிறகு நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்தப்ப எல்லா இதுலேயும் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்துச்சு. என்னென்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப அடிப்படையாக ஒரு விஷயம் தெரியும். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ன்றப்ப இதுக்கு எவ்வளோங்க செலவு பண்ணணும், ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணணும், 100 ரூபாய் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. 100 ரூபாய் வந்துச்சுன்னா இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும், 100 ரூபாய் வராட்டினா கலெக்ட் ஆகாட்டினா எவ்வளோ கலெக்ட் ஆகுதோ மிச்ச காசை 60 நாளில் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேட். இப்போ நான் எல்லாருக்கிட்டையுமே புதுசாக வந்து பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போட்ட கண்டிஷன் என்னென்னா 100 ரூபாய் வேணும், அந்த 100 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாதீங்க, எங்கள் கையில் கொடுங்க, என்ன பப்ளிசிட்டி பண்ணி எப்படி பண்ணணுன்றதை நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ரிட்டர்னபிள் அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்கறது. இது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்டருக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன், எல்லாமே நாங்கள் செலவு பண்ணுற கையில் வச்சோம். இல்லை, அந்த கண்டிஷனில் நான் படம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்துக்கு என்ன பணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை என் கையில் கொடுங்க, நான் தான் செலவு பண்ணுவோம். அதுக்கு என்ன பப்ளிசிட்டின்னு அது பண்ணுவோம். நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துல இது ஏன் சார் இவ்வளோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு மிஸ். இது மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஹானஸ்ட்லி நேர்மையாக சொல்கிறேன். நேற்று காலையில் தான் நான் வந்து ட்ரைடன்ட் ரவி சார்கிட்ட பேசி, சார் இல்லை சார் எனக்கு வந்து நான் நினச்சிக்கிற மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதனால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ட்ரைடன்ட் ரவி சார் எப்போவுமே வந்து எனக்கு ஒரு சொந்த வீடு மாதிரி. எல்லா விஷயத்துக்கும் என்னால் ஈஸியாக போயிட்டு எது வேணாலும் இது பண்ண முடியும். நாங்கள் ஒரு டேர்ம்ஸ் பேசிட்டு அவர் ஒத்துக்கிட்டார். ஸோ ஜூலை 10ஆம் தேதி இந்த விஷயங்கள் நடக்குது, படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட், முழுமையான சப்போர்ட் தேவை. இது எத்தனையும் வந்து இன்ஃபர்மேஷனாக பேசிட்டேன். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிற சில விஷயங்கள், ஃபஸ்ட்டு இந்த மியூசிக்கை பற்றியும் படத்தை பற்றியும் நிறையா விஷயங்கள் பேசிட்டேன். ஒரே ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு குற்றவாளியாக ஆகிறான். அந்த குற்றவாளி நிலைமை ஆகிறப்ப அவனுடைய அப்நார்மலிட்டி, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் அவனை வந்து குற்றவாளியாக மாற்றுது. அதனால் அவன் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி சிந்திக்காமல் அசாதாரணமாக சிந்திச்சாலும் குற்றவாளி ஆகிறான். அவனுக்கு திருந்ததுக்கான வாய்ப்பை எத்தனை நேரம் வேணாலும் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இது என்னுடைய ஸ்டாண்டு. இதை இந்த படத்தில் நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? எத்தனை முறை வேணாலும் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் திருந்தாட்டாலும் திருந்துன்னு சொல்லணும். அதுக்கு நான் சொல்லியிருக்கிறதே வந்து குழந்தை வளர்ப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நம்ம குழந்தை தப்பு பண்ணுறப்ப 10 வாட்டி அவன் தப்பு பண்ணால் கூட 10 வாட்டி அடிச்சுட்டு திரும்ப சரி இனிமேட்டு செய்யாத அப்படின்னு சொல்லுவேமே தவிர அவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போன்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதர்வைஸ் நம்ம அடிச்சுட்டு திரும்ப யோசிச்சுட்டு தான் இருப்போம், அடிச்சிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்போம். ஒரு குழந்தை வளர்ப்பெடுப்புன்ற வார்த்தைகள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே தான் இந்த படத்தில் நான் சொல்ல வர கருத்து. ஆனால் என்னுடைய கருத்தை திணிக்கிறதுக்கான ஒரு படம் இது கிடையாது. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, ஒரு எதிர் கருத்து இருக்கும்ல, அந்த கருத்தையும் இதில் பேசியிருக்கோம். ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம் சொல்ல மாட்டோம், ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கிற ஒரு படம். அதில் ஆங்காங்கே என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் இருக்குமே தவிர ரொம்ப எங்கேஜாக உங்களை ரொம்பவும் ஒரு ஒரு உலகத்துக்குள்ள ஒரு ஜெயிலுக்குள்ளே கூட்டு போவோம், திரும்ப ஒரு வில்லேஜுக்குள்ளே கூட்டு போவோம். அது மாதிரியான ஒரு கதை அம்சம் இருக்கிற விஷயம். இந்த குற்றவாளி, இந்த ஒரு சூழ்நிலையால் ஒரு மனுஷன் குற்றவாளி ஆகிறான்றதுக்கு நான் 2 விஷயம் தான் சின்னதாக ரெஃபர் பண்ணிட்டு நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஒன்று,
நானும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிருந்தப்ப, நான் பேச்சுலராக இருந்தப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக் கற்றுக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. ஓரளவுக்கு சுமாராக பாடுவேன். ஸோ ஆனால் மியூசிக் கற்றுறதுக்கான பொருளாதார சூழ்நிலை எனக்கு வந்து இல்லை. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ எஃபர்ட் பண்ண முடியல, சிங்கிள் பேரண்ட்ன்றதால. நான் பெங்களூர் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆன உடனே நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஒரு கீபோர்டு, ஒரு கேஷியோ கீபோர்டு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு பேச்சுலர் ஒரு ரூமில் ஒரு 2வது மாடியில் 3வது மாடியில் அல்சூரில் தங்கி இருக்கிறப்ப செழியன்னு சொல்லி ஒரு தமிழ் ரவுடி, ஆல்ரெடி நான் அந்த இடத்துல இருந்தப்போ அவன் ஆல்ரெடி ஒரு 10-12 கொலை பண்ண ஒரு ரவுடி. அன்னைக்கு அவனுக்கு குடிக்க காசு இல்லாமல் வந்து அந்த கீபோர்டை எடுத்துகிட்டு போயிட்டான். நான் இந்திரன் சொல்லி ஒரு ஸ்ரீலங்கா தமிழ், நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்னு இருக்கோம். அவன் பாட்டுன்னு ஒன்றான், டே குடிக்க காசு இல்லடான்னு சொல்லிட்டு நேராக வந்தான், கீபோர்டு எடுத்துகிட்டு போயினே இருந்துட்டான். முதல் முறையாக வாழ்க்கையில் நான் யோசித்தோம், என் வாயில் கெட்ட வார்த்தை ஆக்சுவலாக வந்துச்சு, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீ பெரிய கொலை, நீ பெரிய ரவுடி இல்லைடா, உன் சாவு என் கையில் என் மைண்டில் வந்துச்சு. ஏன்னா 19-20 வருஷம் கழிச்சு நான் கனவு கண்டு வாங்கி வச்ச ஒரு கீபோர்டு ஒருத்தன் திருடுன்னு போகிறப்ப என் மைண்டில் வந்துச்சு, இவனை எப்படின்னா நான் போட்டுருணுண்டா அப்படின்ட்டு. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக போயிருக்கேன் விழுப்புரத்துலேருந்து. என் மனசில் வந்து என்னைக்காவது பண்ண ஒரு 6 மாதம் எனக்கு அந்த எண்ணம் இருந்தது, இவனை எப்படின்னா போட்டுருணும். ஆனால் போலீஸில் மாட்டக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னா பணத்துக்காக, புகழுக்கு, எதுக்காகவுமே வரல. என் கீபோர்டையும் தூக்கின்னு போயிட்டான். ஸோ நான் டிப்ளமோ படித்து நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டில் பயங்கர தெளிவாக வளர்ந்தேன். இது எதுவுமே இல்லை. அந்த சூழ்நிலை என்னை அப்படி யோசிக்க வச்சுச்சு. ஒரு கோகாரன் அப்புறமா ஒரு பாயிண்டில் வந்து அந்த இந்திரன் சொல்லுற ஸ்ரீலங்கா தமிழன் ஒரு அகதி, அவன் தான் எனக்கு சொன்னான், ஏங்க பாவம் அவன் பிச்சைக்காரன், 2 எடுத்துன்னு போயிட்டான், காசு இல்லாதவன், நம்மளுக்கு சம்பாதிக்க எது இருக்கு, விட்டு போங்க, என்ன அதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லி என் மனசை மாற்றினான். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு. அதனால அது குற்றவாளியோட சூழ்நிலையை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள், நான் வந்து விழுப்புரத்துலேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ணப்போ ட்ரெயினில் எனக்கு கை குழந்தை, எனக்கு 3 மாதம் குழந்தை, ட்ராவல் பண்ணினப்போ ஓமலூர் ஸ்டேஷனில் ஒரு வயசான ஆள் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணி என்னோடய சூட்கேஸில் இருந்த கம்ப்ளீட் நகை, ஒரு அந்த காலத்தில் வந்து அது 1.5 லட்சமோ 2 லட்சமோ கேஷ், ஏதோ ஒரு பையன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதா வச்சுருந்த காசு ஒரு சூட்கேஸோடு அடிச்சுன்னு இறங்கி ஓடி போயிட்டார். கையில் குழந்தை இருக்குது, ஓமலூர் ஸ்டேஷனு, என்னால் ஓடி போய் அவர் பிடிக்க முடியல. இமீடியட்டாக ட்ரெயினும் மூவ் ஆகிடுச்சு. அந்த பாயிண்ட்லேருந்து நான் என் ஒய்ஃபும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். நான் ரொம்ப கடனுக்கு உள்ளாகிறேன். ஒரு மிடில் கிளாஸ், நான் ஒரு லோயர் மிடில் கிளாஸாகி ஒரு மிடில் கிளாஸ் இப்போ தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயின்னு இருக்கேன். அதுக்கு நடுவில் இவ்வளோ நகையை இழக்கிறேன், இவ்வளோ பணத்தை இழக்கிறேன். 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடன்ன்ற விஷயம் எனக்கு பில்ட் ஆகினே போகுது. இந்த சூழ்நிலையில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் போயின்னு இருக்கிறப்ப எக்மோர் ஸ்டேஷனில் ஏறுறேன். ஆப்போசிட்டில் ஒரு கப்பல் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு லேடி வந்து நிறைய நகை போட்டுன்னு இருக்காங்க. காரைக்குடியோ மதுரை எங்கே போகிற ஒரு லேடி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, நீ இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனவொன்னே தூங்கிடுவ, நகையெல்லாம் எடுத்து கட்டி உள்ளே வை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் கட்டி நகையெல்லாம் கட்டி அந்த அம்மா உள்ளே வச்சிடுறாங்க. தாண்டி செங்கல்பாடு கூட தாழ 2 பேருமே தூங்கிடுறாங்க. என் மைண்டில் வந்தது என்னென்னா, எப்போவுமே கடவுள் மேலே ஒரு பாரத்தை போடுவோம்ல, கடவுளே நம்ம காமிச்ச வழின்ட்டு. நான் யோசித்த விஷயம் என்னன்னா, ஒருவேளை என்னுடைய கடனை என்கிட்ட இருந்து ஒருத்தன் அடிச்சுன்னு போனான்ல, அதுக்கு தான் கடவுள் எனக்கு ஒரு வழியை காமிக்கிறார் போல இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம், விழுப்புரத்தில் இறங்கினா தானே பிரச்சனை. முண்டிய மாதத்தில் இந்த நகை, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் ஒரு இன்ஜினியரிங் லெவலில் படிச்சுட்டு உள்ளே போகிறேன். எனக்கு என் மைண்டில் வந்த விஷயம்னா, கடவுள் எனக்கு காமிச்ச வழி இது அப்படின்னு சொல்லிட்டு முண்டிய பாகத்தை அடிச்சுட்டு நம்ம இறங்குறோம் அப்படின்னு என் மைண்டில் வருது. நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் என்னை ரியலைஸ் பண்ண வச்சுச்சு. என்னென்னா, அன்னைக்கு நைட்டு நான் அழுக தானே, நான் முண்டிய பாகத்தில் இறங்கணும், இவங்கள்ட்ட நகை இல்லைன்னா இவங்க தானே அதை அழுவாங்கன்ற ஒரு எண்ணம் வருது. என் எண்ணம் மாறி போயிடுது. ஸோ எல்லா குற்றவாளிகளுக்கும் அந்த பிரேக்கிங் பாயிண்ட், அந்த பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்குமா, அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்காதவன் குற்றவாளி ஆகிடுறான். என்னை பொறுத்தவரைக்கும் அவன் தான் குற்றவாளி ஆகிடுறான். அந்த குற்றவாளியை மன்னிச்சிடுங்க, நான் வந்து ஒரு ஏசுனராக ஆகிடுங்க, அதெல்லாம் சொல்ல வரல. நான் ஒரு அசாதாரணமான ஒரு மனநிலை தான் உங்களை குற்றவாளி ஆக்குது. அவனுக்கான அந்த அட்டம்ப்டை இந்த சொசைட்டி பண்ணினே இருக்கணும். பண்ணுறப்ப அதுக்கான ரிசல்ட்டை பார்க்க முடியுன்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப என்கேஜிங்காக பண்ணியிருக்கேன். 6ஆம் தேதி டு 8ஆம் தேதி இந்த 3 நாள், ஜூலை 6 to 8 இந்த 3 நாளில் ஒரு நாள் வந்து ப்ரெஷ் ஷோ இருக்கும். அந்த 8 இப்போதைக்கு பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் ட்ரை பண்ணின்னு இருக்கோம். 7ஆம் தேதி எங்கள் அப்பாவோட தேவசம். ஸோ நான் சென்டிமெண்ட்டாக கேட்டுக்கிட்டேன். நான் தேவசம் பண்ணிவிட்டு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு நான் படத்தை காமிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதனால் அந்த 7ஆம் தேதி யார் பிஆர்ஓ இருக்கோ அவங்கள்ட்ட வேணால் ஸ்வாப் பண்ணி சொல்லி கேட்டிருக்கேன் நான் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக. ஸோ அன்னைக்கு உங்களை திரும்ப சந்திக்கிறேன்.
ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுக்கல, வேண்டுகோளோடு போகிறேன். உங்களுக்கு என்ன பட்டுச்சோ அதை எழுதுங்க. ஸோ நான் எல்லா ஆர்டிக்கிளும் எனக்கு என்ன ஆச்சுன்னா 5வது ஆர்டிக்கிள் படிக்க ஆரம்பித்த உடனேயே ஒரு டயர்ட்னஸ் வந்துருச்சு. அப்புறம் ஜென்ரலாக டீம் கிட்ட சொல்லி படிக்கிறப்ப அவங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தப்ப இல்லை சார் எல்லாமே ஒன்றே தான் எழுதியிருக்காங்கன்ட்டு இது ஒரு வேண்டுகோளை அவங்கள்ட்ட வச்சு விடைபெறுகிறேன். இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ப்ரொடியூசரை பற்றி நான் சொல்லியே தீரணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழு சுதந்திரமும், நான் என்ன பட்ஜெட் நான் ஒரு பட்ஜெட் எழுதி கொடுத்தேன் முதல் நாள், அந்த பட்ஜெட்டை நான் என்றைக்குமே மீறலை. அந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தது மட்டுமின்றி, சார் வியாபாரம் நான் தான் சார் பண்ணுவேன், நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கம்ப்ளீட் பிஸ்னஸ் நான் பார்க்குறேன், உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் கூட டைரக்டர்கிட்ட பேசிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ எந்த ப்ரொடியூசரும் ஜென்ரலாக ஒரு 10 வாட்டி யோசிப்பாங்க. அவருக்கு எனக்கு நடுவில் ஒரு நல்ல தோழமை ஆரம்பிச்சிருக்கு. அவரே சொன்னார் எங்கள் நல்ல டைரக்டர்ன்ட்டு. இல்லை, டைரக்டர்ஸ்ன்ற மீறி அவர் என்னென்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கேன், நான் என்னென்னு அவருக்கு புரியும். ப்ராபப்ளி நாங்கள் நிறைய படங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் பண்ணுவோன்ற நம்பிக்கை 2 பேருக்குமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு என்னை நம்ப ஆரம்பித்தார். அவரையும் நான் நிறையா நம்புகிறேன். அவர் வந்து ஒரே டைமில் 4-5 ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அதில் நடக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே எனக்கும் புரியுது. இதெல்லாம் நம்பி அந்த ஒருத்தருக்கு மேலே நம்பிக்கையில் இல்லை நீங்கள் வியாபாரம் நீங்கள் பண்ணுங்கள், நான் ஒரு எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துட்டேன், இது மாதிரி வந்து இதுதான் சார் நம்ம பப்ளிசிட்டி பண்ண போகிறோன்னு எழுதி கொடுத்துட்டு நான் பண்ணின்னு இருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. சார் இங்கே பணம் கொடுக்கணும் கொடுத்துன்னு இருக்காரு. சார் இவங்களுக்கு இவ்வளோ சார் எதுக்கு சார் அவ்வளோ அப்படி கேட்கவே இல்லை. நான் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டேன்ல இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கை வச்ச சபரீஷ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம நிறையா படம் பண்ணணும் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.